மதுரை வாசகர் வட்டத்தினுடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மதுரை வாசகர் வட்டத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை வாசகர் வட்டம் தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது ஒரு பெருமைமிகு கூட்டம். அதனால தான் பெருமை ஹாலில் நடத்துகிறோம். நம்ம இந்த ஹாலுக்கு பெருமை ஹால். இது ஒரு பெருமைமிகு கூட்டம். ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு புத்தகத்தை மதிப்புரை செய்வதற்காக கூட்டத்தை கூட்டுவோம். இந்த தடவை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ராமூர்த்தி அவர்களும் நானும் பேசி நல்ல இலக்கிய ஆர்வலர்கள், இலக்கியத்தில் மிகவும் நேர்த்தியான ஆளுங்க நம்மக்கிட்ட நிறையா இருக்கிறாங்க. அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்களுடன் பல ஆண்டு காலமாக பழக்க வழக்கத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் நம்முடைய மதுரை வாசகர் வட்ட நண்பர்களுக்கெல்லாம் சொல்லணும். அதனால் இந்த கூட்டத்தை அது போன்ற ஒரு கூட்டமாக நடத்துவோம் என்று பேசியதுக்கு பின்னாடி நம்முடைய மதுரை வாசகர் வட்டத்தினுடைய மையக்குழு உறுப்பினர், இந்த மதுரை வாசகர் வட்டத்துக்கு சிறப்பே நமது ஹைக்கூ கவிஞர் ரவி அவர்கள் தான். ஐயா சொன்னது மாதிரி இறை அன்பை பற்றி நிறைய தெரிஞ்ச நம்மளுடைய கவிஞர் ரவி வந்திருக்காரு. அவர் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை நம்ம கேட்டுக்குருவோம். அதோடு இணைந்து அவர் புதிதாக ஒரு 2 நூல் இயற்றியிருக்கார். 35 நூல் வரைக்கும் கவிஞர் ரவி இயற்றியிருக்காரு. அந்த நூலை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தையும் நாங்கள் அமைப்பாளர் நான் அவர் பேசினதுக்குனால சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த தமிழை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த பணி இருக்கு பாருங்க, அந்த பணியைத்தான் நம்முடைய ரவி அவர்கள் அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய இணையதளத்தில் அவருடைய இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே தான் இன்று அவருக்கு பெருமைப்படுத்த வேண்டும். அவர் தன்னை யாரை பெருமைப்படுத்துகிறார் நினைக்கிறாரோ அதே மாதிரி அவரையும் பெருமைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று எண்ணித்தான் நாங்கள் இன்றைய தினம் எழுத்துறையில் இறையன்பு என்ற தலைப்பில் அவரை பேச அழைக்கின்றேன். அவர் சிறப்பாக பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக வருக. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம். பெரியவர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஐயா திடீர்னு சண்முகவேல் ஐயா ஃபோன் பண்ணி இறையன்பு ஐயா பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னாரு. இதான் கரும்பு தின்ன கூலியா வேணாம் அப்படின்ற மாதிரி என்னோடய குரு, என்னோடய வழிகாட்டி எல்லாமே இறையன்பு ஐயா தான். அவரை பற்றி பேசுகிறதுக்கு நான் யோசிக்கவாமனு உடனே சரின்னு சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட 200 நூல்கள் எழுதியிருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. 200 நூல் எழுதியிருக்காரு. சொன்ன மாதிரி தலைமைச் செயலாளராக இருந்திருக்காரு. அவர் சேலத்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான். அவங்க அப்பா பேர் வந்து வெங்கடாச்சலம், அவங்க அம்மா பேர் வந்து பேபி சரோஜா. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா திருப்புகழ்னு சொல்லி அவரும் ஒரு ஐஏஎஸ். முதல்ல ஐஏஎஸ் இவர் தான் படித்து முடிக்கிறாரு. இவர் படித்து முடித்த விட்டு அந்த மெட்டீரியல்லாம் வீட்டில் இருந்திருக்கு. இவரை எடுத்து படிப்பமேன்னு படித்து திருப்புகழ் இவங்க அண்ணன் தம்பி தான் ஐஏஎஸ் ஆகிறாரு, இறையன்பு ஐயா ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருப்புகழும் ஐஏஎஸ் ஆகிறாரு. திருப்புகழ் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்தில் வந்து பேரிடர் மேலாண்மையில் அவ்வளோ சாதனை பண்ணவர். நம்ம குஜராத்தில் மோடி சிஎம்மாக இருந்தப்போ அங்கே இருந்தார். அது மட்டும் இல்லை, நேபாளில் வந்து பேரிடர் மேலாண்மைக்கு திருப்புகழ் போய் அங்கே வந்து ஆலோசனையெல்லாம் வழங்கிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு தடவை இப்போ கடைசியில் பிரதமராகவும் மோடிக்கிட்டே அவர் செயலாளராக இருந்தார். இங்கே மதுரை சென்னையில் ஒரு விழாவுக்கு பிரதமர் வரதா இருந்துச்சு. அப்போ ஈரோடு தமிழன்பனுக்கு விருது கொடுக்குறாங்க. அதுக்கு பிரதமர் வரதா இருந்தப்போ அவருக்கு யாரோ ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, ஈரோடு தமிழன்பன் வந்து தேசிய கொடியை கோமணமாக கட்டணும்னு எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு நீங்கள் பரிசீலிக்க வர்றீங்களா, வராதிங்கன்னு சொல்லி ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டாங்க. அப்போ திருப்புகழ் ஐயா என்கிட்டயே ஃபோனில் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஈரோடு தமிழன்பன் இந்த மாதிரி எழுதியிருக்காரா கவிதை,
இல்லைங்கய்யா அவர் அந்த மாதிரிலாம் எழுதவே இல்லை, எனக்கு அவரோட தொடர்பு இருக்குது, அவர்கிட்டயே நான் பேசுகிறேன், அவரையே உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு எழுதவே இல்லை அவர். அதை சொன்னோன்னே தான் வாங்க, அதை சொன்னோன்னே தான் பார்த்தீங்கன்னா பிரதமரே வந்துட்டு போனார். ஆக அவர் இறையன்பு மட்டும் இல்லை, அவரோட அண்ணனோட தொடர்பு உண்டு. இன்சுவைன்னு சொல்லி நம்ம தினமணியில் கட்டுரை எழுதுவாங்க, ஒரு பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழில் அற்புதமான விழிப்புணர்வு கட்டுரையெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கட்டுரையை வந்தோடனே எனக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க புனலத்தில். அதை உடனே என்னுடைய முகநூல் வலைப்பு எல்லாத்துலேயும் போட்டுருவேன். இறையன்பு ஐயா வந்து எங்கள் சுற்றுலாத்துறைக்கு முதல்ல இயக்குனராக வந்துட்டார். வந்தோன்னா எனக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பத்திரிக்கை வரும். மலேசியாவிலேருந்து ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, ஆத்தங்கரை ஓரம்னு சொல்லி அவரோட நாவலை பற்றி அந்த மலேசியா பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தேன், இது மலேசியாவிலேருந்து வந்திருக்கு, அவர் பார்த்துருக்காரோ என்னமோ நினச்சிட்டு அவருக்கு இதை வந்து அஞ்சலில் அனுப்பிச்சி வச்சேன். அவர் கைக்கு கிடச்சிட்டு எனக்கு ஒரு நன்றி மடல் போட்டார். அப்புறம் இப்படி தான் அவரோட எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. முதல்ல இப்படி இருந்துக்கிட்டு இருக்கையில் ஒலி காட்சியில் வேலை பார்க்குறேன். நான் அங்கே ஒரு எழுத்தராக தான் இருக்கேன், பதிவுறு எழுத்தராக இருக்கேன். அப்போ திடீர்னு ஒலி காட்சியை மூடுறாங்க தற்காலிகமாக. அப்போ ஒரு 3 பேருக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு ஆர்டர் வந்துருச்சு. அப்போ நான் மதுரை சுற்றுலா அலுவலகத்தில் என்னை பணிக்கு உரிய பணி அங்கே காலியாக இருந்துச்சு. அப்போ ஒன்றும் இல்லை, ப்ரொஃபஷனல் குறியில் ஒரு கடிதம் தான் போடுறேன், மதுரை சுற்றுலா அலுவலகத்திலே இந்த மாதிரி காலியாக இருக்குங்கய்யா, அந்த பணிக்கு உரிய பவானி சாகர் ட்ரைனிங் 2 மாதம்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு சென்னைக்கு பதிலாக இந்த பணி கிடச்சா பரவாயில்லன்னு சொல்லி சும்மா கடிதம் தான் அனுப்புகிறேன். அப்போ எனக்கு அறிமுகம்லாம் இல்லை. அதை பார்த்துட்டு உடனே அங்கேருந்து ஆர்டர் போட்டு விட்டாங்க, மதுரை சுற்றுலா அலுவலகத்திலே நீங்கள் பணியாற்றுங்க அப்படின்னு. சரியாக அறிமுகம் இல்லாதப்பயே இந்த உதவியை செஞ்சார். இப்படி தான் அவரோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறைக்கு செயலராகவே வந்தார். செயலராக வந்து சுற்றுலாத்துறையில் பல சாதனைகள் பண்ணார். பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி கோயிலில் அந்த ஆடி வீதி, இந்த சித்திரை வீதி நடைப்பயணம்லாம் போகிறோம் பாருங்கள், அந்த இடத்துல பூரா பேவர் பிளாக் அந்த கல்கள்லாம் பதிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே நிதியெல்லாம் வாங்கி அவ்வளவு புனரமைப்பு எல்லா இடமும், மகால், திருமல் நாயக்கர் மகால், மீனாட்சி கோயில், அழகர் கோயில், எல்லா கோயில்களையும் வந்து புனரமைச்சாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஹோட்டல் வந்தீங்கன்னா முந்தி யாரும் போய் தங்க மாட்டாங்க, அப்படி இருந்த தமிழ்நாடு விடுதியை பூரா புனரமைச்சார். அப்புறம் ஆட்டோக்கள்னு சொல்லி நண்பன் ஆட்டோன்னு சொல்லி ஒரு பயிற்சியெல்லாம் கொடுத்தாரு. சுற்றுலாத்துறையில் அவர் இருந்த காலம் பார்த்திங்கன்னா பொற்காலம்னு சொல்லலாம். அப்படி இருந்தார். அப்படி இருந்தவரை தான் அந்த ஐயா சொன்னார் பாருங்கள், டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி அங்கே ஒழுங்கு நடவடிக்கை ஆணையர் அலுவலகத்தில் போட்டாங்க. நம்ம ஆல் இண்டியா ரேடியா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அலுவலகம். அப்புறம் விஸ்வசாந்தி நகருக்கு போனார். இதே முதல்வர்கிட்ட வந்து ஆலோசகராக இருந்தார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அறைக்கு பக்கத்தில் முதல்வரின் ஆலோசகராக இருந்தார். அப்போ போய் பார்க்குறேன். அப்போ ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறேன், இங்கே மதுரையில் வேலை பார்த்த பையனும் உடனே கூப்பிட்டார். அப்போ பார்த்தா உதயச்சந்திரன்லாம் எதிர்த்தாப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ முதல்வருக்கு அடுத்த பதவியில் இருக்கார். அவ்வளோ உச்சத்தில் இருந்தவரை கொண்டாந்து இங்கே டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டியில் போட்டாங்க. ஐயா சொன்ன மாதிரி ஒரு பீன் கூட கிடையாது. மொத்த ஸ்டாஃபே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. அப்போயும் போய் பார்க்க போகிறேன். அப்போ போய் பார்க்க போகும்போது நான் இந்த விவேக் படத்தில் வர மாதிரி நிறைய கேட்டேன், இன்னையா இப்படி இருந்த நீங்கள் இங்கே கொண்டாந்து போட்டாங்களேன்னு. வேறு யாராக இருந்தாலும் அந்த பதவியே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஐயா வந்து சொன்னார், வாழ்க்கைன்றது ஒரு சைக்கிள் மாதிரி தான், கீழே இருக்கும் மேலே இருக்கும், இந்த மாதிரி ஒரு வட்டம் தான், நம்ம கடமையை நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த கிடைச்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா புத்தகம் எழுத தொடங்கினார். அப்போ தான் புத்தகங்கள் நிறையா வந்துச்சு. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா பூரா மலிவான விலையிலேயே வந்து நிறையா புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனத்துறைக்கு செயலாளரானார். வனத்துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் வரிசையாக இன்றைக்கி போனாலும் நல்ல வளர்ந்த மரங்கள் இருக்கும். அவர் வனத்துறை செயலராக இருக்கும்போது தான் ஒரு செடியாக நட்டாங்க. மிகப்பெரிய மரமாக இன்றைக்கும் வளர்ந்துருக்கு. நீங்கள் விமான நிலையம் போகிற வழி பூரா பார்த்தீங்கன்னா மரங்களாக இருக்கும். பல சாதனைகள் நிறைய செஞ்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முறை இவரோட விழாவுக்கு அப்துல் கலாம் ஐயாவை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி விழாவுக்கு வரணும், சென்னையில் வந்து விழா நடக்குது, நம்ம மன்னர் கல்லூரி சார்பாக நடத்துகிறாங்க. ஒரு நாள் விழா மன்னர் கல்லூரியில் இங்கே நடக்குது, ஒரு நாள் விழா சென்னையில்.
சென்னையில் நடக்கிற விழாவுக்கு அப்துல் கலாம் ஐயாவை கூப்பிட்டோன்னா அவர் வரேன்னு சொல்லிட்டார். விழாவுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது, வரேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய நூல்களை எல்லாம் அவருக்கு அனுப்பணும். அப்போ குரியரில் அனுப்புனா எப்படி போகிறதுக்கு, டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகுமே, எப்படி அனுப்பலாம்னா, இல்லைங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அந்த மண்டல மேலாளர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, அவரை போய் பார்த்தேன். புத்தகங்கள்லாம் கொடுத்தாரு. புத்தகங்களை எல்லாம் பார்சலாக போட்டு அதில் அனுப்புனர் இறையன்பு, பெறுநர் அப்துல் கலாம் போட்டு பார்சலை கொண்டு போகிறேன். அப்போ விமான நிலையத்தில் நான் உதவி சுற்றுலா அலுவலராக பணியாற்றுறேன். டெல்லிக்கு கொடுக்குறேன். இதை எடை போடுங்க, எவ்வளோ பணம் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பார்க்குறாங்க. பெறுநர் அப்துல் கலாம், அனுப்புனர் இறையன்பு, இதுக்கு போய் நாங்கள் பணம் வாங்க முடியுமா? அதெல்லாம் வாங்க மாட்டோங்க, நாங்கள் இலவசமாகவே அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அங்கே சென்னையில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து வாங்கிக்கணுன்றாங்க. அப்துல் கலாம்கிட்ட நாங்கள் கொடுக்க முடியாது, விமானத்தில் டெல்லிக்கு கொண்டு போயிடுவோம், உங்களால் யாராவது வந்து அந்த பார்சலை வாங்கி கொண்டு போய் அப்துல் கலாம் வீட்டில் கொடுக்க சொல்லுங்கள். அப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா எங்கள் சுற்றுலா அலுவலகமே அங்கே இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசோட சுற்றுலா அலுவலகம் அதர் ஸ்டேட்லலாம் இருக்கக்கூடிய ஒரே துறை எதுன்னு கேட்டிங்கன்னா சுற்றுலாத்துறை. பம்பாய், கல்கத்தா, டெல்லி எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசோட சுற்றுலா அலுவலகம் அங்கே இருக்குது. இங்கே மதுரைக்கார நண்பர் தான் ஒருத்தர், சங்கர்னு ஒருத்தர் அங்கே டெல்லியில் பணியாற்றினார். அவருக்கு இந்த மாதிரி அலைபேசியில் கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி புத்தகம் வருது, இதை கொண்டு போய் அப்துல் கலாம் வீட்டில் கொடுத்துடணும், உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. எங்கள் அப்துல் கலாம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இதுக்கெல்லாம் என்ன சிரமம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்றாரு. கொடுத்தோன்னா அன்னைக்கு இரவே போயிடுது. காலையில் கொடுக்குறேன், அன்னைக்கு இரவே அவர் கைக்கு கிடச்சி அவர் அலைபேசியில் கூப்பிட்டு இறையன் பையாட்ட சொல்லிடுறாரு, உங்கள் புத்தகம் பூரா வந்துருச்சு, படிச்சுட்டு நான் வந்து உங்கள் சென்னை விழாவில் பேசுகிறேன்ட்டார். அப்போ இறையன் பாக்கு ஒரே ஆச்சரியம் அவருக்கு, என்னடா டெல்லிக்கு ஒரே நாளில் காலையில் சொன்னோம், இரவு அவர் கைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்னைய புலிப்பால் ரவின்னு சொல்லுவார். ரவிட்ட புலிப்பால் கேட்டால் கூட கொண்டாந்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா படித்த படிப்பு அந்த ஏபிசிடியில் 26 எழுத்தையுமே போடலாம், அவ்வளோ படிச்சிருக்காருங்க. இப்போ ஐஏஎஸ்ஸாக வந்ததுக்கு அப்புறமே நிறையா படிச்சிருக்காரு. அதாவது ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம், மேலாண்மை, எல்லா சகல எத்தனை டிகிரி இருக்கோ அத்தனை டிகிரி படிச்சிருக்காரு. முனைவர் பட்டமே 3 முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளில் மனித வள மேம்பாடு, அதுதான் முதல் முனைவர் பட்டம். அடுத்த முனைவர் பட்டம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும். அதை அந்த முனைவர் பட்ட ஆய்வு இங்கே மதுரையில் தான் பண்ணார். பார்த்தீங்கன்னா செய்தித்தாளெலாம் எதுவுமே படிக்க மாட்டார், அதெல்லாம் வர வேணான்னு சொல்லிட்டார். தாடி வளர்த்தார், சேவிங் பண்ண கூட நேரம் ஆகும்னு சொல்லிட்டு தாடி வளர்த்துட்டு ஒரு 2 மாதம் அதுலேயே மூழ்கி அந்த பிஹெச்டி ஆய்வை பண்ணார். அப்போ ஒரு முறை வந்து அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் பற்றி ஒரு ஆய்வேடு போட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், இந்த ஆய்வேடுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப நன்றி ரவின்ட்டு. அந்த ஆய்வேட்டில் நன்றின்னு சொல்லி என் பேரை போடுறாரு, இரா ரவி உதவி சுற்றுலா அலுவலர்னு சொல்லி அந்த ஆய்வேட்டில் போட்டு என்கிட்ட காட்டுறாரு. ஐயா என்னங்கய்யா இதுக்கு போய் இதெல்லாம் சொல்கிறீங்களேன்னு. அதே மாதிரி அவர் செஞ்ச உதவியெல்லாம் வந்து மறந்துடுவார். என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து பனிமலர் காலேஜில் வந்து எம்பிஏக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்டல் கிடையாது, டேஸ்காலர் மட்டும்தான் சேர்க்கணுன்றாங்க. என் மனைவி அழுகிறாங்க, சென்னையில் வந்து ஹாஸ்டல் இல்லாமல் எப்படி பையனை படிக்க வைக்கிறதுன்னு. அப்போ ஐயாட்ட கேட்குறேன், இந்த மாதிரி பையனுக்கு ஒரு ஹாஸ்டல் வேணுங்கய்யா, ஒன்றும் இல்லை படிப்பு விஷயம் நம்ம உதவி செய்வோம்னு சொல்லிட்டு அவர் அலைபேசியில் கேட்டோன்னா ஹாஸ்டல் தர்றோம்ட்டாங்க. உடனே பையன் பனிமலர் இதில் போய் ஹாஸ்டலில் படித்தான். ஹாஸ்டல்லே டாப்பராக வந்து 10,000 ரூபா காசோலை வாங்கினான். அந்த ஹாஸ்டலில் படித்தவங்களே முதல் ஆளாக வந்து 10,000 ரூபா பரிசு வாங்கினா. அதை கூட ஐயாட்ட சொன்னேன், பெருமைப்பட்டார். பாக்கியா இதழில் அவர் ஒரு தொடர் மாதிரி எழுதினார். அப்போ இந்த மாதிரி அப்துல் கலாமுக்கு நான் புத்தகம் அனுப்புனது, இந்த மாதிரி நான் செஞ்ச உதவியெல்லாம் எழுதியிருந்தார். ஐயா இதெல்லாம் எழுதினீங்க, நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் அதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு. இல்லை, அவர் வந்து அந்த திருக்குறள் மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றன்று, அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவியை நான் என்ன அந்த நிமிஷமே மறந்துடுவேன் ரவி, நினைவில் இருந்தால் தானே நான் அதை எழுதுறதுக்கு அப்படிம்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அது மட்டும் இல்லைங்க, அவர் என்னோட 2 மகன் கல்யாணத்துக்குமே வந்தார்.
ஐயா சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு எழுத்தராக இருந்தேன், அப்புறம் உதவி சுற்றுலா அலுவலராக பணியாற்றினேன். ஒரு சாதாரணமான ஆள் தான். அவர் மிகப்பெரிய தலைமைச் செயலாளராக இருந்தவர். வரணும்னு அவசியம் இல்லை. 2வது மகன் கல்யாணத்துக்கு கூட சொல்கிறேன், இந்த மாதிரினா வந்துடுறேன் அப்படின்னு. இத்தனைக்கும் அவர்கிட்ட டேட்டு வாங்கி வைக்கணும்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஐதீகமானவங்க. ஜோசியக்கார்ட்ட சொல்லி அந்த தேதியை வந்து தான் ஐயாட்ட கேட்டேன், வர முடியுமான்னு. வந்துடுறேன் ரவி அப்படின்னு வந்தார். ஆமாம், அவங்க அப்பா இறந்துட்டாங்க. என் பையன் 2வது பையன் கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடி அப்பா இறந்துட்டாங்க. நான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன், போயிடுவோம் அப்படின்னு. சந்திரன் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரவி கிளம்பிக்கிட்டு இருக்காருன்னா, அங்கேருந்தே கேத வீட்டில் இருந்து அப்பா இறந்துருக்காரு, என்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி, நீங்கள் அதெல்லாம் வரக்கூடாது, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தயவுசெய்து வர வேணாம். அந்த சென்டிமெண்ட்டை அவர் மதிக்கிறார், நான் மதிக்கிறேன். நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள். நான் கிளம்பி போகணும்னு தான் கிளம்புனவனா, நீங்கள் வரக்கூடாது ரவி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆணையை போட்டார். ஆனால் அவங்க அப்பா விசேஷத்தை முடிச்சுட்டு 1 வாரம் கழித்து அவர் என்னோடய பையன் திருமணத்துக்கு வந்து நடத்தி வச்சார். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், நடமாடுறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். எங்கள் அப்பாவுக்கு இருந்த விக்கல் நோய் எனக்கும் வந்துருச்சு. அது வந்து மரபு ரீதியாக வந்து விக்கல்னால் அப்படியே தொடர்ந்து விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறது, தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நினைப்போம், அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான வியாதி. அப்போ சென்னையில் வந்து போயிருந்தேன். வாங்க ரவி, ஐயா அந்த மருத்துவரோட முகவரி கொடுங்கயா, நான் போய்க்கிறேன்னு. அதெல்லாம் முடியாது, நானே வாரேன்னு சொல்லி அவரே வந்து, அவர் இந்திரா நகரில் இருக்கார், அவர் அண்ணா நகரில் இருக்கார் டாக்டர் ராமநாதன்ட்ட. இவரே கூட்டிகிட்டு போய் என்னோட நண்பர் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து அந்த விக்கல்ல இருந்து என்னை சரி பண்ணி விட்டார். அதோ உயிரை காப்பாற்றினது அவர் தான். அது மட்டும் இல்லை, இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா அவர் தலைமைச் செயலாளராக இருக்கும்போது ரொம்ப முடியலை, சீரியஸாக இருந்தோன்னா உடனே அந்த இவருக்கு சொல்லிட்டார், சுகாதாரத்துறை செயலாளர் எனக்கு தொலைபேசியில் வர்றாரு. அவர் உங்கள் இறையன்பு சார் சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு இல்லையா, 108 அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா 108 வீட்டுக்கு வந்துருச்சு. போய் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி எல்லா ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எல்லா ஸ்கேனு எடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஜிஹெச்சில் எந்த பைசா செலவு இல்லாமல் நல்லபடியாக என்னை காப்பாற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி வந்து நம்ம பாண்டியன் மருத்துவமனையில் இருக்கேன். 2 நாள் கழித்து அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. நேராக மருத்துவமனைக்கே வந்துட்டார். மருத்துவமனைக்கே நினச்சி பாருங்கள், அவர் ஒரு தலைமைச் செயலாளராக இருந்தவர். நம்ம சாதாரண ஆள் முடியலைன்னா சரின்னு ஃபோனில் கூட கேட்டு போயிருக்கலாம். நேராக மருத்துவமனைக்கு வந்துட்டார். அப்புறம் அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்ச விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 1 வாரம் கழித்து வீட்டுக்கு வந்துட்டார். அப்படியே ஒரு எந்தவித தலைக்கணம் இல்லாத ஒரு நல்ல மனிதருங்க. அவர் 3வது முனைவர் பட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பராமாயணத்தில் சொல்லாட்சி. கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது எல்லா பேராசிரியர்கள் கூட பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு தான் வாசிப்பாங்க. சங்க இலக்கிய பாட்டு, புறநானூறு, அகநானூறு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு தான் வாசிப்பாங்க. ஆனால் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த குறிப்புமே இருக்காது. ஒரு பெரிய ஒரு கணனி மாதிரி, இந்த எந்திரன் படத்தில் வர்ற அந்த எப்படி ரோபோ படிச்சுட்டு வைக்குமோ அந்த மாதிரி அந்த சங்க இலக்கிய வரிகளெல்லாம் மனப்படமாக சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஜென் புத்தகங்கள்லேருந்து ஆங்கில இலக்கியம், ஷேக்ஸ்பியர்லேருந்து அரிஸ்டாட்டிலேருந்து எல்லா இலக்கியமும், தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம் எல்லாம் அவருக்கு ஒரு அத்துப்பிடிங்க. நினச்சி பாருங்கள், ஒரு 200 நூல் எழுதுகிறாரு, ஐஏஎஸ்ஸாக இருக்கார், ஒரு நேர்மையான ஐஏஎஸ்ஸாக இருக்கார், பல சாதனைகள் பண்ணுறாரு. தலைமைச் செயலாளர் இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு போடையில் மேலாப்பில் ரோடு போடுறான், அது போடுறது தப்பு, நல்லா சுரண்டிட்டு தான் நீ ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் அதை சுரண்ட வச்சு அதெல்லாம் பார்க்குறாரு. ஒரு சாதாரண ஒரு பேக்கை கையில் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் சிம்பிளாக போவார். அவர் நினச்சா விமானத்தில் கூட போகலாம், ரொம்ப எளிமையாக இருப்பார். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலம் சொல்லி அவர் வேட்டி தான் கட்டுவார். அவர் ஒரு முறை இங்கே மகாலுக்கு சுற்றி பார்க்க வந்திருந்தார். அப்போ கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சேன். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையின் சின்னமாக தான் இருந்தார். அவரோட அப்பா அவர் தான் வந்து இவருக்கு பயிற்றுவிச்சிருக்கார். இந்த மாதிரி படிக்கிறது, எழுதுறது எல்லாத்தையும். ஒரே வீட்டில் 2 ஐஏஎஸ்னால் எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். அப்பா தான் அவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா டீச்சர். இவங்க பள்ளியிலே டீச்சராகவும் இருந்திருக்காங்க. இவர் வகுப்புக்கு டீச்சராகவும் இருந்திருக்காங்க. அப்படி ஒழுக்கம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு பேராசிரியர், அவங்க
இன்சுவைன்னு சொல்லி அவங்க ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் தமிழில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அறிவார்ந்த மனிதர். இப்போ சமீபத்தில் சொன்னேன், அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா, இதெல்லாம் ஒரு புத்தகமாக்குங்க அப்படின்னு. அது பூரா இப்போ வந்து புத்தகமாக வந்துடுச்சு. ஓராண்டு உரைகள்னு ஒரு புத்தகம், புத்தக திருவிழா பேருரைகள்னு சொல்லி ஒரு புத்தகம், திருக்குறள் 100ன்னு ஒரு புத்தகம் வந்திருக்குங்க. அவசியம் எல்லாரும் வாங்கி படித்து பாருங்கள். திருக்குறளில் உள்ள ஒரு நுட்பங்களை பூரா, ஏன்னா அவர் முனைவர் பட்டம்லாம் பண்ணதுனால அந்த திருக்குறள் நுட்பங்களை பூரா வந்து ஒரு 100 தகவல் மாதிரி கொடுத்துருக்காரு. 100 ரூபா தான் அந்த புத்தகம். NCBHல தான் போட்டிருக்காங்க. நிறைய புத்தகம் நியூ செஞ்சுரி புத்தகத்தில் தான் வந்திருக்கு. 200 புத்தகங்கள் இருக்குது. அந்த உரைகள் பூரா புத்தகம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன், உரைகளை புத்தகமாக்குங்க. அதே மாதிரி புத்தகம் ஆயிடுச்சு. முந்தி பார்த்தீங்கன்னா என்னோட குரு தமிழ்தேனி இரா மோகன் வந்து அவரோட குரு பார்த்தீங்கன்னா மூவா சொல்லுவாராம். அந்த காலத்தில் இந்த வசதியெல்லாம் இல்லாதப்ப நீ பேசுகிறது பூரா காற்றுல பறந்து போயிடும், நீ எழுத்தில் கவனம் செலுத்து, புத்தகம் எழுதுன்னு சொல்லி மூவா வந்து மோகனுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் மோகன் புத்தகம் எழுத ஆரம்பித்தார். அவர் தான் ஏன்ட்டி சொல்லுவார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் காத்தோட போயிருங்க ரவி, நீங்கள் புத்தகம் எழுத ஆரம்பிங்கன்னு சொல்லி அவர் தான் என்னைய முதல்ல புத்தகம் எழுத தொடங்கி வச்சவர் இரா மோகன் தான். இன்றைக்கி 35 நூல்கள் வந்திருக்குன்னா அந்த வானதி பதிப்பகத்தை அறிமுகப்படுத்தி வச்சவரும் இரா மோகன் ஐயா தான். 35 புத்தகங்கள் எழுதினாலும் அந்த பேச்சை பட்டிமன்றம் பேசுவோம், பேசிட்டு வந்தோம்னா அதையே ஒரு கட்டுரை ஆக்கிடுவேன். அவர் சொல்லுவார், மோகன் ஐயா இதை வந்து நீ கட்டுரையாக எழுது ரவி அப்படின்னா அதே வந்து ஒரு நூலாகிடுது. கட்டுரை களஞ்சியம்னே ஒரு நூலாக வந்துச்சு. அதே மாதிரி தான் இறையன்பு ஐயா பேசுனது பூரா வந்து யூடியூப்பில் இருந்ததை அதை அப்படியே இன்றைக்கி விஞ்ஞான ஊடகத்தினால அதை அப்படியே பேச்சை பூரா வந்து உரையை புத்தகமாக்கிட்டாங்க. ஆனால் எல்லோரோட உரையை வந்து புத்தகமாக்கினா முடியாது. சிலருடைய உரையெல்லாம் வந்து புத்தகமாக ஆக்க முடியாது, ஏன்னா அவங்க பேச்சு வந்து அப்படி இருக்கும். ஆனால் இவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா தெளிந்த நீரோடை போல் இருக்கும். அதனால் அதை புத்தகமாக்கினாலும் அது பேச்சு தான்றதே தெரியாது. அப்படி ஒரு புத்தகமாக தான் இப்போ பூரா புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. நீங்கள் புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. இறையன்பு சார் புத்தகங்களை வந்து நான் இறையன்பு கருவூலம்னு ஒரு புத்தகம் போட்டேன். அவருடைய 16 நூல்களுடைய விமர்சனமும் என்னோட நூல்களுக்கெல்லாம் அவர் வந்து அணிந்துரை கொடுத்துருக்காரு. நான் கூட அணிந்துரை கேட்டேன், அவர் சிரமப்படுத்த வேணாம்னு சொல்லி கொடுங்க ரவி அப்படின்னு சொல்லி தாராளமாக என்னோட 1000 கைக்கு நூலுக்கெல்லாம் அவர் அணிந்துரை கொடுத்தாரு. அந்த அணிந்துரையெல்லாம் தொகுத்து இறையன்பு கருவூலம்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நூலக ஆணையெல்லாம் வந்து 1000 நூல்கள் வந்து இன்றைக்கி எல்லா நூலகத்துலேயும் அந்த நூல் இருக்குது. இப்போ இவர் வெளியிட்ட இந்த புதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா ஓராண்டு உரைகள் 4 பதிப்பு, 4 வால்யூம், 4 பகுதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழா பேருரைகள், திருக்குறள், இந்த புது புத்தகங்களுக்கெல்லாம் நான் வந்து நூல் விமர்சனம் எழுதி இறையன்பு கருவூலம் பகுதி 2ன்னு சொல்லி வேலை முடிஞ்சிருச்சு. அது அச்சில் இருக்குது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஞானசம்பந்தன் கருவூலம் சொல்லி அவருடைய புத்தகங்களை எல்லாம் வந்து விமர்சனமாக எழுதி ஞானசம்பந்தன் கருவூலம் சொல்லி அந்த புத்தகமும் ரெடி ஆகிருக்கு. இன்னும் 2 புத்தகம் வந்து கூடிய விரைவில் ஒரு 2 மாதத்தில் நம்ம வாசகர் வட்டத்திலே வெளியிடலாம் என்று சொல்கிறேன். இப்போ இறையன்பை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மிகச்சிறந்த மனிதருங்க. அவர் வந்து ஒரு IAS அதிகாரி, தலைமைச் செயலாளர்கள் அதெல்லாம் விட மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதெல்லாம் விட மிகச்சிறந்த மனிதருங்க. நேர்மையான அதிகாரி மட்டும் இல்லை, ஒரு பண்பாளர், ஒரு மனிதநேயம் மிக்கவர், எந்தவித செருக்கும் இல்லாதவர். அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். இப்படி ஒரு அப்போ இவ்வளோ பெரிய ஆளுமையே இவ்வளோ எளிமையாக இருக்கும்போது நம்மலாம் என்ன ஏமாத்திரம் ஒன்றும் இல்லைங்க. அந்த IASன்ற அந்த டிகிரியை கூட போட மாட்டார். எப்போ எதுனாலும் இந்த அழைப்புதல் போடணும்னாலும் இறையன்புன்னு போடுங்க ரவி போதும்ன்றார். ஆனால் நம்மளால் பாருங்கள், கல்யாண வீட்டில் ஏதாவது பத்திரிக்கையில் வந்து என் பேர் 2 டிகிரி 1 டிகிரியை விட்டுட்டடான்னு சட்டைக்கு போவோம். ஆனால் இவர் இத்தனை டிகிரி படிச்சிருக்காரு, எதையுமே போட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக அவரை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பண்பாளர். அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். ரவிக்கு வந்து இனி வருங்காலத்தில் அன்புதாசன், அவரும் அன்பாக இருக்கக்கூடியவர், அவர் இறையன்பு அவ்வளோ நேசித்தவர். ஆகவே அன்புதாசன் ரவி வந்து சொல்லும்போது அவருடைய பேரை கூட போட வேண்டாம், அவருடைய படிப்பை போடாதீங்கன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஒரு எழுத்துலகில் பீடு நடை போட்டு கொண்டிருக்கின்ற
ஒரு அருமையான அவரை பற்றி இவர் இப்போ 37 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்போ 2 புத்தகம் 39 இன்னும் 2 புக்கு தயாராகிட்டு இருக்கு. 41 விரைவில் வந்து 50 புத்தகம் போட்டுருவார் நமது அன்புதாசன். நான் இருக்கிறேன். அவர் இது நான் சொல்லும் போதே அவர் சொன்னார், ஐயா 2 புக்கு நான் போட்டிருக்கேன், சிந்தனை கவிஞர் கவிதாசனின் வெற்றி முழக்கம் அப்படின்னு. அதே மாதிரி என்னுடைய கைக்கு கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து லெட் 1000 ஃப்ளவர்ஸ் ப்ளூம்னு சொல்லி டாக்டர் எம் சாலமன் பெர்னாட்ஸா கர்மாத்தூர் கல்லூரியில் பணியாற்றியவர். இந்த 2 புத்தகம் போட்டிருக்கேன். அது மதுரை வாசகர் வட்டத்தின் சார்பாக அதை பற்றிய தகவல்களையும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னார். உண்மையிலே அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிந்தனை கவிஞர் கவிதாசனின் வெற்றி முழக்கம். இந்த கவிதாசன் வந்து கோயம்புத்தூர்காரர். ஆமாம், அவர் வந்து அவரை பற்றிய ஒரு 20 புத்தகங்களை பற்றிய ஒரு விமர்சனத்தை அவர் இந்த புத்தகத்தில் வச்சுருக்காரு. இதில் என்ன சிறப்பம்சம்னா, இந்த புத்தகத்தை அமைக்கிறதுல வந்து ரொம்ப சிறப்பு. ஒரு புத்தகத்தை போட்டாருன்னு வைங்க, அது ஒரு 246 பக்கம் இருக்குது. 246 பக்கத்தை பற்றி நம்மக்கிட்ட சொன்னோம்னா போதும், ஐயா நீ பேசுனது போதும் உட்காருன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஏதோ நம்ம படித்தது சொல்லணுமே. அந்த மாதிரி இவர் படித்து எல்லாமே 3 பக்கத்துக்குள்ளே அந்த புத்தகத்தை முடிச்சிருக்காரு. 3 பக்கம் 4 பக்கம், அது அதிகபட்சம்னா 4 பக்கம் 20 புத்தகங்களை பற்றி அவர் எழுதியிருக்காரு. எழுதிட்டு அவர் ஒரு கவிஞர் இல்லை, அவர் எழுத்தாளர். அவர் அதனால் அவர் சும்மா இருப்பாரா? அவர் 3 கவிதையை அவர் போட்டிருக்கார். இலையுதிர் மரங்கள், வெற்றி, நம்பிக்கை சிறகுகள் அப்படின்னு சொல்லி 3 கவிதையும் அதோட இணைச்சி போட்டிருக்காரு. அதை இப்போ அவர் அதை பார்த்த பின்னாடி தான் சிந்தனை கவிஞர் கவிதாசனுடைய இதை நான் அதிகமாக படித்ததில்லை. இதை படித்த உடனே 20 புத்தகத்தை படித்ததுக்கான இது நமக்கு வந்துருச்சு. ஒரு இடத்துல போய் நம்ம பார்க்குறோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை இருக்குது, சரி இதை சாப்பிடணுமே நினைக்கும் போது டக்குன்னு அதை சாறு புழிஞ்சு நமக்கு எலுமிச்சம்பழத்தை போட்டு கொடுத்த உடனே நம்ம சாப்பிட்ட உடனே எலுமிச்சம்பழத்தை பூராமே சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் கவிதாசனுடைய அத்தனை புஸ்தகங்களையும் அவர் மிக அருமையாக அவருடைய படம், அந்த புஸ்தகத்தினுடைய அட்டைப்படம், ஒவ்வொரு இதுலேயும் அவருடைய புஸ்தகத்தினுடைய அட்டைப்படம் அதை போட்டு அந்த புத்தகத்தை பற்றியது எங்கே வாங்காமல் போயிடுவாங்களோ கேட்காமல் போயிடுவாங்களோன்னு சொல்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார், ஒவ்வொரு புஸ்தகத்தை பற்றிய எத்தனை பக்கங்கள், விலை எவ்வளவு, அதுக்கு ஒரு கவிதை போட்டு மிக அருமையாக செஞ்சுருக்காரு. இதை படித்ததுக்கு பின்னாடி தான் சிந்தனை கவிஞர் அந்த கவிதாசன் மிக அற்புதமாக அவர் சொல்லுவார், ஓய்வு என்பதே இருக்கக்கூடாது, எந்த ஒரு இயக்கமும் இயங்கி கொண்டு இருந்தால்தான் அது உயிரோட்டமாக இருக்குது என்பதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிகள், தன்னம்பிக்கையை ஊட்டுவது, இதை பற்றிய முயற்சிகள் வெல்லும்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு. அதே மாதிரி நிறைய இடத்தில் அவருடைய அந்த வரிகள், அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு ஒரு ரொம்ப உற்சாகமூட்டக்கூடிய அளவுக்கு அறம் சார்ந்த நூல்கள் தான், முழுவதுமே அறம் சார்ந்த நூல்கள் தான் அவர் எழுதுனது. நம்ம கவிஞருடைய எல்லா வரிகளுமே பார்க்கலாம், எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். அவருடைய இலக்கு எதை நோக்கி இருக்கும் என்றால் ஒரு அறம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஒரு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய எழுத்துக்கள் முழுவதுமே இருக்கு. அதனால தான் அவர் அந்த அவருடைய சிந்தனை கவிஞர் கவிதாசனுடைய அது ஈர்ப்போட அந்த இதை எழுதியிருக்காரு. இதை பற்றி எழுதுனதுக்கு இவருக்கு விருது ஒன்று வழங்கியிருக்காங்களையா, கோயம்புத்தூரில் வழங்கியிருக்கிறாங்க. மிக அருமையான அந்த புத்தகத்தை ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காரு. இன்னொன்று ரவியுடைய இது என்னன்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தோம்னா என்ன எழுதியிருக்காருன்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அப்படியே நீரோட மாதிரி கடன்னு ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா விறுவிறுன்னு வர்றது மாதிரி இருக்குது. படுத்து கிடக்கும் சோம்பேறிக்கு பகல் கூட இரவு தான். ஒரு சோம்பேறி படுத்தே கிடந்தானா அவனுக்கு பகல் எது இரவு எதுன்னே தெரியாது. அதெல்லாம் டக்குன்னு அந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறது. அதே மாதிரி 30 நாட்களில் தலைப்பை மட்டும் சொல்லி ஒரு 30 தலைப்பு போட்டிருக்காரு. அது இந்த ஆத்திச்சூடியில் சொன்ன மாதிரி அதிகாலையில் புன்னகை பொறி ஈடுபாட்டுடன் செயல்படுக, முறையாக மூச்சு விடுக, உண்மையே பேசுக, புரிந்து கொள்ளுக, மன்னித்து விடுக, பொறுமை பெரியது, எளிமையாக வாழ்க, நகைச்சுவை உணர்க, கடமையை நிறைவேற்றுக, பகிர்ந்து மகிழ்க, பெற்றுக்கொள்க, நன்றியுடன் செயல்படுக, வாழ்வை கொண்டாடுக, அரவணைத்து செல்க, மென்மையாக அணுகுக, உடன்பாட்டு நோக்கில் செயல்படுக, ஊக்கப்படுத்துக, புத்துணர்வு கொள்க, நிறைவேற்றுக,
தொடர்புபடுத்துக, சமன் செய்ய, மௌனம் காக்க, சுயநலம் துறங்க, நம்பிக்கை கொள்க, அமைதியாகுக, புதிதாக முயல்க, நேசித்து வாழ்க, நேர்மையில் நிற்க அப்படின்னு 30 தலைப்புகளை பற்றி எழுதி அது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அருமையாக அவர் சொன்னதை அப்படியே அவர் போட்டிருக்காரு. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கவிதாசனுடைய கவிதைகளையும் போடுறார். அந்த புஸ்தகத்தை பேர் அதில் அந்த இது அவருடைய படம், அந்த புத்தகத்தினுடைய படம் அதை போட்டு இந்த புஸ்தகத்தை முடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பான புத்தகம். அவர் ரொம்ப சிரமமான முறையில் அவர் எழுதியிருந்தாரா என நமக்கு தெரியாது. ஆனால் இவருடைய வார்த்தைகள், இவருடைய சொற்கள் அனைத்துமே மிக எளிதாக யாருமே படித்தவுடன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகம் இருக்குது. அதோட இவருடைய இதையும் சேர்த்து எழுதியிருக்கார். 37 தான் என்ன பணிகள் செய்கின்றோம் என்பதை நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும், தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் அவர் செஞ்சுருக்காரு. 37 புத்தகங்கள், இன்னும் 2 புத்தகங்கள், 39 புத்தகங்கள், இன்னும் 2 புத்தகங்களை மதுரை வாசகர் வட்டத்தில் கொடுத்து அறிமுகப்படுத்துக என்று சொன்னார். அவருக்கு நிறைய இடம் இருக்குது. நம்முடைய ரவி அவர்களுக்கு நிறைய தொடர்புகள், அவர் பார்க்கலாம். நீங்கள் பெரிய பெரிய தொடர்புகளெல்லாம் வச்சுருக்காரு. அங்கேயெல்லாம் கொடுத்து கூட அதை அறிமுகப்படுத்த சொல்லலாம். ஆனால் அவருக்கு இந்த ஈடுபாடோடு மதுரை வாசகர் வட்டம் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து வருகிறது. எனவே இந்த புத்தகத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த புத்தகத்தை நம்மளை அறிமுகப்படுத்த சொன்னதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் ரவி அவர்கள் அந்த ஒரு புக்கு போட்டதோட இதையும் போட்டிருக்காரு. இது ஹைக்கூ கவிதைகள், இது பூராமே ஹைக்கூ கவிதைகள், 1000 ஹைக்கூ கவிதைகள். அதை அப்படியே இங்கிலீஷ் வெர்ஷனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவர் தமிழில் எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் வெர்ஷனில் டாக்டர் சாலமன் பெர்னாட் ஷா அப்படின்ற ஒரு பேராசிரியர், கருமாத்தூரில் அருளானந்தர் கல்லூரின்னு இருக்குது, அதில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் மூலமாக போட்டிருக்காரு. அவர் நிறைய புக்கு எழுதியிருக்கார். அவர் 20-25 புக்கு எழுதியிருக்காரு. அதில் ஒரு 4 புக்குக்கு அவருக்கு அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்காலரை தான் கூப்பிட்டு இதை எழுதி வச்சுருக்கார். இவருடைய ஹைக்கு எப்படி இருக்குமா, நச்சுன்னு 3 வரியில் தான் இருக்கும் ஒரு ஹைக்கு. அதே மாதிரி 3 வரியிலேயே அந்த இங்கிலீஷ்லேயே அழகாக அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதில் இருக்க ஒரு சில கவிதைகளை நான் அங்கே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது 100 ரூபா தான் இந்த புஸ்தகம். 80 பக்கம் இருக்குது. அதே வானதி பருப்பு தான் பதிச்சிருக்காங்க. இது அதாவது இந்த கவிதையில் இருக்க எல்லா கவிதைகளையும், அந்த 1000 கவிதைகளையும் ஒரு 20 தலைப்பில் அவர் ஹெட்டிங் கொடுத்து அந்த கவிதைகளை தொகுத்திருக்கார். ஒவ்வொரு தலைப்புலேயும் 40-50 கவிதைகள் இருக்குது. அதில் 1-2 கவிதைகளை மாத்திரம், ஒரு 20ல் 1-2 கவிதைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல என்னென்னா தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ்நாடு, இதை பற்றிய கவிதைகளை ஒரு 40 வரைக்கும் தொகுத்திருக்காரு. அதில் ஒரு 2 கவிதைகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஏஜ் ஓல்டு எட் ஸ்டில் இட் இஸ் யங் தமிழ். அதாவது பழந்தமிழ் இல்லையா, நமது எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இருக்க அந்த தமிழ் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இன்னும் இளமையாகவே இருக்கிறது அப்படின்ற ஒரு ஹைக்கூ கவிதையை தான் அவர் எழுதியிருக்காரு. அதை அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஏஜ் ஓல்ட் எட் யங் தமிழ் அப்படின்னு முடிச்சிருக்காரு 2 வரியில். அப்புறம் த அன்டச்சபிலிட்டி இன் ஹைகோர்ட், பாஸ்கரன் சாருக்கு தெரியும். உயர்நீதிமன்றத்தில் நம்ம தமிழில் கொண்டு வரணும், நீதி வழங்கணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்னமோ ஒரு தீண்டாமை மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த கவிதையையும் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அடுத்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அதாவது மக்கள் மேம்பாட்டுக்கான கவிதைகள். அதில் தொகுத்ததில் பார்த்தா ராப்டு கிரீன்ஃபீல்ட்ஸ் கார்ப்பரேட்ஸ், விளைநிலைகளை பூரா ஆக்கிரமிக்கிறாங்க. எதுக்கு? பட்டா போட்டு விளை வைக்கிறதுக்கு. கார்ப்பரேட்டுக்காரங்க பூரா அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு. விளைநிலைங்கள்லாம் குறைஞ்சி போகும், உணவு தட்டுப்பாடு வரும் அப்படின்ற கவலையை இதில் அவர் கவிதையில் சொல்கிறாரு. அப்புறம் டூப்ளிகேட் ஓன் ஒரிஜினல் டிஃபீட்டட்,
ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். பூக்கடைகளில் பூ செடிகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, பிளாஸ்டிக்கில் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுக்கிறது தான் இன்றைக்கி எல்லாருக்கும் அட்ராக்டாக இருக்குது. ஒரிஜினல்லாம் இன்றைக்கி தோற்று போன நிலைமையில் இருக்குது அப்படின்றத இந்த கவிதையில் சொல்கிறாரு. அப்புறம் ப்ரோக்ரெசிவ் திங்கிங் அப்படின்ற ஹெட்டிங்கில் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், ஃபால்ஸ் அண்ட் ஃப்ராட், அஸ்ட்ராலஜி, ஜோதிடத்தை பற்றி சொல்கிறார். ஜோதிடத்துக்கு பொய்யும் ஃப்ராடையும் பண்ணாமல் போய் ஜோதிடம் வச்சு பொழைச்சிக்கிடலாம், இதுதான் ஜோதிடம் அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறார். ரெகக்னைஸ்டு கேம்லிங், ஸ்டாக் மார்க்கெட். கேம்லிங்கை பூரா ஒரு வகையில் சட்டம் போட்டு தடுத்துடுறாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை தடுக்கிறாங்களா? இல்லை. அதை இவருக்கு கேம்லிங்காக பார்க்குறாரு, ஒரு சூதாட்டமாக தான் அவர் நினைக்கிறார். என்ன சார் அப்படின்னு ஒரு சூதாட்டமாக தான் இருக்குது இது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் பணம் போட்டு ஏமாந்துடுறாங்க அப்படின்றத சொல்ல வர்றாரு. அப்புறம் ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்ற தலைப்பில் வரும்போது ஒன்லி இன் வேர்ட்ஸ் பட் நாட் இன் டீட்ஸ் ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ் அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படி சொல்லி எல்லா அரசு அலுவலகத்துலேயும் போட்டிருக்காங்க இல்லையா. அது வாய்மையே வெல்லும்ன்றது உண்மையிலே அது நடைமுறையில் இருக்கா? இன்னும் வாய் சொல்லில் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படின்ற கவலையை அவர் தெரிவிக்கிறார். க்ரோஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப். கோடி கோடியாக யாரும் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட விட்டுட்டு போகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடலாம், விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்திலே அவர் சொல்கிறாரு. ஆனால் கோடிக்கு மேலேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை அதை எழுதியிருக்கார். அப்புறம் பொலிட்டிக்கல் இக்னோரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், மவுத் ஃபுல் ஆஃப் லைஸ், பாலிட்டிக்ஸ் என்ன வேணுமா? இந்த திறமையும் வேணாம், அப்புறம் பொய் சொல்லி எவ்வளோ வாய் பூரா பொய்யை வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போய் செஞ்சோம்னா பாலிட்டிக்ஸில் ஜெயிக்கலாம் அப்படின்றத சொல்ல வர்றார். அப்புறம் பே ஹைக், பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் எம்எல்ஏஸ். பே ஹைக் யார் கொடுப்பாங்க? ஊழியர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அன்றைக்கி இன்றைக்கி நிலைமை என்னென்னா எம்எல்ஏவுக்கும் எம்பிஎஸ்சிக்கும் பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்துலேயும் ஹைக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை ரவி சொல்கிறாரு. அப்புறம் நேச்சர்ஸ் பிக்சரைசேஷன், நோ ஃபீஸ் ஃபார் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இட் இஸ் ஸ்கையை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே திறந்த வெளியில் நமக்கு ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்குது. அதை நம்ம காசு கொடுத்து பார்க்கணும், வேறு ஏதாவது கொடுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதை நீங்கள் இயற்கையை ரசிங்க அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறார். கலர்ஃபுல் போயம் இஸ் ஸ்கை ரெயின்போ. ரெயின்போவை ஒரு கலர்ஃபுல் போயம்ன்றார், ஒரு கவிதைன்றார். 7 வண்ணங்கள் கொண்ட அந்த வானவில் இருக்கு இல்லையா, அதை அவர் கவிதையாக படிக்கிறார். அப்புறம் பிலாசபிக்கல் கொஸ்ட், பிலாசபியை பற்றி பேசும்போது டு அச்சீவ் ஃபர்ஸ்ட் எனிமி இஸ் லேசினஸ். அவர் இந்த கவிதை கூட வாய்ச்சார். பகலில் தூங்குறவன் பகலும் தெரியாது இரவும் தெரியாதுன்ற மாதிரி அது எது ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா சுறுசுறுப்போடு அவன் வேலை பார்க்கணும். அது இல்லாமல் லேசினஸ்ஸாக இருந்தால் அவன் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு போவான் அப்படின்ற மாதிரி அந்த கவிதையில் சொல்கிறார். நாட் இன் ஷாப் பட் இன் யூ பீஸ், அமைதியை நீங்கள் கடையில் போய் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அது எங்கே? உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள் மனசில் தான் இருக்குது. நீங்கள் அந்த அமைதியை நீங்கள் வளர்த்துக்கங்க. என்றைக்கும் மனசை இளமையாக வைங்க, ஃப்ரீயாக வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஃபெமினிஸ்ட் தாட், மெல்டிங் கேண்டில், பியூட்டி எக்ஸ்ப்ளோரிங் மதர், மாம், டேட், டீச்சர். அதாவது ஒரு குடும்பத்தில் பெண் தான் அம்மாவாகவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, ஒரு டீச்சராகவும் இருக்காங்க. அப்போ பெண் முன்னேற்றம் தான் தேவை அப்படின்ற மாதிரி பெரியார் சொல்கிற அந்த கருத்துக்கு ஒரு கவிதை ஏற்றிருக்காங்க. ஆல் இன் ஒன் ஒய், எல்லா பெண்களும், அதாவது எல்லா மனைவிட்டையும் அந்த குணாதிசயங்கள் இருக்குது. அதனால் பெண்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி அதை எழுதியிருக்காரு. பெயிண்டிங் ஆஃப் லவ், ஹூ செட் ஃப்ளவர்ஸ் டோன்ட் ஸ்பீக் ஆஃப். மலர்கள் பேசாதன்னு யார் சொல்கிறீங்க? அதெல்லாம் பேசு, என்னுடைய லேடி பேசுவா.
என்னுடைய மனைவி, என்னுடைய காதலி, அவள் பேசுகிறது எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. அதனால் இப்போ மலர்களே பேசுகிற மாதிரி நான் இருக்கேன்ட்டார். த்ரூ லிப்ஸ் ஸ்வீட் ஷேரிங் ஆஃப் கிசஸ். அவன் மூலமாக நான் அவன்கிட்ட நல்ல இனிப்பான முத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு. சேவ் எலக்ட்ரிசிட்டி நீட் ஆஃப் தி அவர் பட் இன் ஸ்ட்ரீட் லேம்ப் ஆன் இன் டே டைம். சேவ் எலக்ட்ரிசிட்டி எல்லா ஆஃபீஸ்லேயும் போட்டிருப்பாங்க. ஈவன் இபி ஆஃபீஸ்லேயே போட்டிருப்பாங்க. இபி ஆஃபீஸ்லேயே போய் பார்த்தோம் அப்படின்னா டேபிளுக்கு ஆள் இருக்க மாட்டேன், ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, லைட் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் வரலாம் கன்சூமர் மீட்டிங்கெல்லாம் போனோம்னா நாங்களே போய் ஆஃப் பண்ணுவோம். நீயே போட்டிருக்க, நீயே வேஸ்ட் பண்ணுறியா அப்படி சொல்லி ஆஃப் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி பேரில் தான் சொல்கிறாங்களே அப்படியே அதை செயல்படுத்துறதில்ல அப்படின்றத அதை சொல்கிறார். அப்புறம் வேல்யூ ஆஃப் லைஃப் ஒன் ஃபார் ஒன், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற தத்துவம் இருந்தாலும் ராமாஸுடைய ஃபாதர் என்ன எத்தனை வச்சுருக்காராம்? 60,000 ஆஃப் ஒய்ஃப்ஸ் வச்சுருக்காராம். 60,000 மனைவிகளை வச்சுருக்காரு. இது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தி ஆகும் அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. அப்புறம் கிரேட்னஸ் ஆஃப் கிரேட் மேன், ஹஸ்பண்ட் ஆஃப் வாசுகி, ஐஸ் ஆஃப் ரீடர்ஸ் திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி. அவருக்கு வாசியம்மாவுக்கு ஹஸ்பண்டு தான் அவர் திருவள்ளுவர். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே அவர் கண்களாக இருக்கின்றார். அறிவு கண்ணை திறந்துகிற திருக்குறளை ஏற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ளிகபிள் டு போத் ஜெண்டர்ஸ், ஸ்வீட் நேம் பாரதியை பற்றி தெரியும் உங்களுக்கு. பாரதின்னு பெண்களுக்கும் வைக்கலாம், ஆண்களுக்கும் வைக்கலாம். ஒரு ஸ்வீட்டான நேம் அப்படின்றத அதை சொல்கிறார். ஒர்க்கர்ஸ் ஸ்டேட்டஸ், லேபர்ஸ் பிளட் கன்சியூம்ஸ் லிக்விட் ஷாப். அவங்க லேபரெல்லாம் இன்றைக்கி லிக்விட் ஷாப்பில் தான் கிடக்கிறாங்க. இந்த லிக்விட் ஷாப் தான் அவங்க லேபருடைய ரத்தத்தையே உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வருத்தத்தை அங்கே தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி எஜுகேட்டட் ட்ரிங்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? லிக்விட் இஸ் டேஞ்சரஸ், இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்லாம் சொன்னாலும் ஆனால் தொடர்ந்து அவங்க மது சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி மீடியா கிரிட்டிசிசம், இன்க்ரீஸ்டு சேலரி, டிக்ரீஸ்டு ட்ரெஸ் ஆக்ட்ரஸ். அதாவது முன்னால் படங்கள்லாம் கவர்ச்சி நடிகைலாம் வருவாங்க இல்லையா, அது சொல்கிறாங்க. கதாநாயகியை விட அந்த கவர்ச்சி நடிகைக்கு கூலி கூட கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு டான்ஸ் இருந்தாலே அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ உடைய குறைச்சி அவங்க நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் ஊடும் அப்படின்ற மாதிரி அதை ஒரு காமெடியாக சொல்கிறார். அதே மாதிரி டிவி போடும்போது பார்த்திங்கன்னா டிவியோட கட்டைசியில் நம்ம அந்த விளம்பரங்கள்லாம் வருது பார்த்திங்களா, அந்த விளம்பர இடைவேளையில் ஏதாவது முறுக்கு இருக்கா அது இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். இல்லாட்டி நம்ம டிவியே பார்த்துக்கிட்டு வருவோம். டிவி ஒரு கட்டசி பண்ணுது, நமக்கு டிஃபன்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டசி கொடுக்குதுன்ற மாதிரி அதை ஒரு கேலியாக சொல்கிறார். அப்புறம் குழந்தைகளை பற்றி சொல்கிறார். சைல்டு கிரையிங், போர்டு மில்க் இன் சர்பன்ஸ் நெஸ்ட். பால் இல்லாமல் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பக்தின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போய் பாம்பு புற்றுக்குள்ள பாலை ஊற்றுறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ற மாதிரி அதை கேட்குறார். அதே மாதிரி பெனால்ட்டி இம்போஸ்ட் இன் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ், ஏன் ஃபார் ஸ்பீக்கிங் இன் தமிழ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நீங்கள் போனீங்கன்னா தமிழ் பேசக்கூடாது, தமிழ் பேசுனா ஃபைன் போடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூலில் தமிழ் பேசுனா ஃபைன் இருக்குது அப்படின்றதையும் சுட்டி காமிக்கிறார். பிரிட்டிஷ்மெண்ட். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி 2 கவிதை சொல்கிறாரு. பாரா ஒலிம்பிக் வின்ஸ் மெடல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. நம்ம விளையாட்டு வீரர்கள்லாம் நிறைய பேர் இந்தியாவில் இருந்தெல்லாம் போகிறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பாரா மெடிக்கல் அந்த மாற்றுத்திறனாளிகள் தான் நிறைய மெடல் வாங்கி வெற்றி பெற்று மெடல் வாங்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தான் திறமை நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறார்.
டயர்டு இன் பாடி, டயர்லெஸ் இன் ஹேட்ஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள். உடம்பு டயர்டாக இருந்தாலும் மைண்டில் மனசில் டயர்ட்னஸ் இல்லாமல் அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு. லெட் அஸ் டேக் ஃபோட்டோஸ் டு ஷோ த கிராண்ட் சில்ட்ரன் த ஸ்பாரோ. இப்போ எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த மீட்டிங் வந்திருக்கோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். அதே மாதிரி வெளியில் போனோம்னா இயற்கை காட்சியெல்லாம் எடுக்கும்போது பறவைகள், சிட்டுக்குருவி இதுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குன்னா, இன்றைக்கி சிட்டுக்குருவியை படம் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம பேரம்பேத்திகளுக்கெல்லாம் இப்படி ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சு நாட்டில் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறக்காண்டி. ஆனால் அதுக்காண்டியாச்சும் ஃபோட்டோகிராஃபி தேவைப்படுது அப்படின்னு ஒரு இதாக சொல்கிறார். அதை அப்புறமேலு ஜென்ரலாக ஒரு கவிதை சொல்லும்போது, பேப்பர் டு பிகெட்ஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த பேப்பர் கூட நமக்கு ஒரு வரி வட்டியை கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, ரூபா நோட்டா. ரூபாயை கொடுத்து வட்டிக்கு வாங்குறோம் இல்லையா, அது ஒரு பேப்பரா. ஆக்சுவலி அது ஒரு பேப்பர் தான், அச்சடித்த ஒரு ரூபா நோட்டு. அது மூலமாக நம்ம வட்டி வாசியெல்லாம் கொடுத்து பெருகிக்கிறோம் அப்படின்னு நிறைய கவிதைகளை, நிறைய ஒரு 1000 கவிதைகளை ஏற்றிருக்காரு. அந்த 1000த்தையும் அழகுற சிம்பிள் இங்கிலீஷில் அவர் பெர்னாட் ஷா சொல்லியிருக்காரு. அது அழகாக எல்லாருக்குமே விளங்குற மாதிரி நல்லாவே இருக்குது. நல்ல கருத்துக்களை, சோசியல் ரிஃபார்மேட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது, சமுதாயத்தை பற்றினது இருக்குது, நேச்சரை பற்றி இருக்குது, லவ்வை பற்றி இருக்குது. எல்லா பொருட்களையும் பற்றி தாங்கி இருக்கின்ற இந்த நூல் அனைவருக்கும் பயன்படும். எனவே அனைவரும் இதனை வாங்கி படித்து இன்புற கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய மதுரை வாசகர் வட்டம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. நம்மளுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல, அளவில் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட சிறந்த ஆளுமைகள் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது எப்போவுமே இருக்கும். அருமையான புத்தகங்கள், அருமையான உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு வாசகர் வட்டம். அந்த அமைப்பில் இன்றைக்கி 3 பெரும் விழா நடந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐயா அவர்கள் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் 2 பெரும் விழா நிகழ்வு அப்படின்னாங்க. இல்லை 3. ஒன்று முதல் நிகழ்ச்சியாக இறையன்பு IAS அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். நம்ம பரவலாக அங்கங்கே கூகுளில் பார்த்துருக்கோம், செய்தித்தாளில் பார்த்துருக்கோம். அவருடைய புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அவரை பற்றி பிறர் சொன்ன கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் அங்கங்கே சிதறி கிடந்த ஒரு செய்தி. இதை தாண்டி அவர் ஒரு IAS அதிகாரி அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். மதுரையில் பணியாற்றுகின்ற பொழுது பெரும் பரவலாகவும் பெருமையாகவும் பேசப்பட்ட ஒரு அதிகாரி. அதனால் அவரை பற்றி நல்லா தெரியும் நமக்கு. அதுபோல் சின்ன சின்ன துணுக்குகளாக வார மாத தினசரி இதழ்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் அவரோடு நெருங்கி பழகிய ஒருவர், அவரை உள்ளும் புறமாக அறிந்த ஒருவர், அலுவலை தாண்டி நட்போடு பழகிய ஒருவருடைய எண்ணங்களிலிருந்து ஒருவரை அறிமுகப்படுத்துகிறோம், தெரிந்து கொள்கிறோம் என்றால் அது மிக சிறப்பானது. ஒரு IAS அதிகாரி இன்றைக்கி நம்மகிட்டே நிறைய படிநிலைகளை நம்ம பார்க்குறோம். ஒரு பொது இடத்துல ஒருத்தர் சந்திக்கிறப்ப நம்மளுடைய உரையாடல் வேறு மாதிரி இருக்கும். அதுவே வேறு தனிப்பட்ட ஒரு இடத்துல பார்க்குறப்ப அது நெருக்கமுடையதாகவும் இருக்கலாம், அல்லது பாராமுகமாகவும் இருக்கலாம். ஆனால் இவர் அறிமுகம் ஆகாத காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல மனிதருடைய பண்பு அந்த நட்பில் இருந்திருக்கு அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், எனக்கு இறையன்பு IAS அவர்களை தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு கடிதம் எழுதினேன். என்னை வேறு ஊருக்கும் பணிமாற்றம் செய்வதை விட இங்கு இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடத்தில் என்னை நீங்கள் பணி நியமனம் செய்யலாம் என்று கேட்டேன். அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்கல, செய்தால் நல்லது என்று ஒரு தெரிவித்தல் அப்படின்றது தான் அந்த கடிதத்தில் இருந்தது போல் நான் உணர்ந்தேன். அந்த கடிதத்திற்கே மதிப்பு கொடுத்து ஒரு அரசு அலுவலர் அவருடைய சொந்த ஊரில் இருந்தால் அவருடைய அலுவலும் அவரை சார்ந்த குடும்பமும் நன்மை பெறும் என்ற ஒரு மனித பண்பு அந்த மனிதர்கிட்ட நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். இன்னொன்று IAS அதிகாரி அப்படின்ற அந்த நட்பு பணியை தாண்டி நட்பு நெருக்கமாகின்ற காலகட்டத்தில் இருவருமே பணி நிறைவு பெற்ற பின்பு அவர் அந்த நட்பை தொடர்கிறார் என்று சொன்னால் அதுதான் நட்புக்குரிய ஒரு இலக்கணமாக அவரை பார்க்கலாம்.
என்னுடைய மகன்கள் திருமணம் 2க்குமே அவர் வந்தார் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, இளைய மகனுடைய திருமணத்தை நடத்துகின்ற காலகட்டத்தில் இறையன்பு அவர்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்கின்றோம். அந்த சூழலிலும் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நட்புக்குரிய மனிதர் அவர். மனித பண்புகள் நிரம்பியவர் அவர். இதை தாண்டி உடல்நல குறைபாடு ஏற்படுகின்ற சமயத்தில் எல்லாம் உற்றுளி உதவுகின்ற ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு படைப்பாளர், அதாவது படைப்பாளர் அப்படின்றது சாதாரணவங்க கிடையாது. படைப்பாளர் என்பவர் தான் என்ன நினைக்கிறார், என்ன விரும்புகின்றார், எதை இந்த உலகத்தில் விதைக்கலாம் என்று நினைக்கின்றாரோ அதை போலவே பெரும்பாலும் இருப்பாங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் மாற்றி உட்டோப்பியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வேறுபாடு சொல்வது ஒன்றாகவும் செயல்படுவது ஒன்றாகவும் இருப்பதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இறையன்பு அவர்களுடைய எழுத்தை படிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்படித்தான் அவர் தன்னுடைய வாழ்நாளில் இருந்திருக்கிறார் என்பதை நாம் இவர்களுடைய அனுபவத்தில் இருந்து புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறது. நான் இறையன்பை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் 2 விதத்தில் நம்ம பார்க்கலாம். ஒன்று படைப்பாளர். அவர் இந்த கற்பனை படைப்பு அல்லது படைப்பு அப்படின்றத தாண்டி கட்டுரைகள் நிறைய அவர் எழுதியிருப்பார். தன்முனைப்பு கட்டுரைகள். ஒருவர் எல்லா வயதினரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும், எப்படி சாதிக்கணும், எது மாதிரி செய்யணும், வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்ளணும் அப்படின்றத செய்யக்கூடியது. ஐயா அவர்கள் சொன்னது போல் ஆனந்த விகடன் என்று நான் நினைக்கிறேன், அதுலேயும் ஒரு தொடர் எழுதினார்கள். அந்த தொடரை படிக்கின்ற பொழுது யாரெல்லாம் அவருடைய பணிக்காலத்தில் அவரோடு நெருக்கமாக இருந்தார்கள், அவருடைய அலுவலகத்தில் எந்தெந்த ஊழியர் பேரை சொல்லியே கூட எழுதினார். அதில் நம்மளுடைய பசுமன் ஐயாவோடைய பேரெலாம் கூட ஒரு தடவை வந்துச்சு. அப்போ யாரெல்லாம் எப்படி பணியாற்றுவார்கள், அவர்களுடைய பணித்திறன் எப்படி இருக்கும், எப்படி கால நேரம் இல்லாமல் அவர்கள் பணி செய்கிறார்கள் என்பதை எல்லாம் வெளிப்படையாக எழுதக்கூடிய ஒரு மனிதராக, பாராட்டக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் மாணவ பருவத்திலிருந்தே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் படைப்பாளர், பேச்சாளர் என்பதை தாண்டி ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் என்பதை உணர்வதை நாம் ஐயா அவர்கள் மிக வெளிப்படையாக தெளிவாக சொன்னார்கள். ஐயா கவிஞர் ரவி அவர்களை நான் மதுரைக்கு வந்த பின்னாடி தான் உணர்ந்தேன். நான் மதுரையை சார்ந்தவள் தான். என்னுடைய பணிக்காலமெல்லாம் வேறு மாவட்டத்தில் இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் எனக்கும் மதுரைக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லை, இலக்கிய தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் மதுரைக்கு உலகத்தமிழ் சங்கத்துக்கு வந்த பின்னாடி தான் கவிஞர் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இருந்தேன். ஆனால் அது ஒரு நபர் அல்ல, ஒரு ஆளுமை என்பதை பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தூத்துக்குடி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் பின்னாடி நான் பேசுகிறப்ப சொன்னாங்க, நம்மளுடைய கவிஞர், நான் இங்கேருந்து போயிருக்கேன், அப்போ சொல்கிறாங்க மதுரையில் இருக்கக்கூடிய கவிஞர் ரவி அவர்களுடைய படைப்புகளை தான் நம்மளுடைய மாணவி ஒருவர் ஆய்வு செய்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஆளுமை. டாக்டர் வாசி அவர்கள் சொன்னது போல் இவ்வளோ நேரம் பேசுவாங்களா அப்படின்றது ஆச்சரியமாக இருந்தது. ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன செய்வாங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் சொல்லி முடிச்சுட்டு 2 தொடர், அதுக்கப்புறம் வணக்கம் வாழ்க அப்படின்னு அவர்கள் இன்றைய கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் சிறப்பு உடையது. அவ்வளோ விஷயங்கள். ஏன்னா அவருடைய இங்கே மதுரைக்கு வந்த பின்னாடி அவருடைய படைப்புகள் நான் நிறையா படிச்சிருக்கேன். அது எல்லாமே எளிமையான படைப்புகள். அதாவது என்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுவதற்காக நான் மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய படைப்பாளி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காட்டுவதற்காக நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வாசகர்கள் புரிந்து கொள்ள முடியாத எழுத்துக்களை எல்லாம் எழுதுவாங்க. நம்ம படித்து கொண்டு வருகின்ற பொழுதே என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு கலக்கமும் ஒரு தெளிவின்மையும் நமக்கு உண்டாகும். ஆனால் ஐயா அவர்களுடைய படைப்புகளை படிக்கின்ற பொழுது தெளிவாக அதனுடைய உள் கருத்தும் தெரியும், வெளிப்படையான கருத்தும் தெரியும் அப்படின்றது. ஆக இப்படிப்பட்ட அருமையான, எல்லாவற்றிற்கும் மேலாக 38 நூல்கள் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. 40 எட்ட போகிறது என்று சொல்கின்ற பொழுது பிரமிப்பாக தான் இருக்குது. அதாவது ஐயாவை நினைக்கின்ற பொழுது நானும் பேராசிரியர் டாக்டர் வாசி அவர்களும் பேசுகின்ற பொழுது என்ன சிறப்பாக அவரை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னால், ஐயா அவர்களோடு நான் நெருங்கி நிறைய உரையாடியது கிடையாது. பார்த்தா முகமன் சொல்லி வணக்கம் சொல்லி அப்படியே போயிடுறது. நாங்கள் இருவரும் பேசுகின்ற பொழுது சொல்வோம், தொடர்ந்து இயங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளர். நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்தாலும் இருப்பாங்க,
நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தீங்கன்னாலும் எல்லா குழுவிலையும் இருப்பாங்க, போடுவாங்க. ஆக இயக்கம் ஒரு நதியாக இருக்கக்கூடியது தான். அந்த இயக்கம் இருக்கின்ற பொழுது வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அந்த வளர்ச்சியை நாள்தோறும் நம்ம கவிஞர் ரவி அவர்களிடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இத்தனை வளர்ச்சிகள் இருந்தாலும், இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் ரொம்ப அமைதியான பண்புடைய ஒரு நபர் அப்படின்றத நாங்கள் இருவருமே அடிக்கடி உணர்ந்து பேசி இருக்கிறோம். அடுத்து இன்னைக்கு அவருடைய 2 நூல்களை நம்முடைய அமைப்பாளரும் தலைவரும் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆங்கில நூலை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆங்கில நூல் எப்படி அந்த மூல நூல் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது படைப்பும் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பும் தெளிவாக இருந்ததே நம்மளுடைய தலைவர் ராமமூர்த்தி அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். அவர்களுடைய மொழிபெயர்ப்பு கவிதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது படைப்பாளருடைய அந்த பரிமாணங்கள் நமக்கு தெரிய வந்தது. பெண்களை எவ்வாறு போற்ற வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டியது, தன்னை போலவே மற்றவர்களை எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்ற மனித பண்புகளும், அடுத்து அதை தாண்டி சமூக உணர்வுகள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது ஒரு கொலையாளி அப்படின்னு சொல்கிறவன நீ திரும்பவும் கொலை செய்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இது கொஞ்சம் விவாதத்துக்குரியதாக நான் நினைக்கிறேன். அதனால் அந்த தலைப்பை விட்டுருவோம். அதுபோல் அந்த மாற்றுத்திறனாளிகள், அருமையான சொல். கலைஞர் அவர்கள் தான் இந்த சொல்லை பயன்படுத்தினாங்க முதல்ல. நம்ம அதுக்கு முன்னாடி ஊனமுற்றோர் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தினோம். அதையும் அவர் தான் கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன். அதை அவரே மாற்றி மாற்றுத்திறனாளிகள், அவர்களிடம் ஏதேனும் ஒரு சிறப்பு கூறு உண்டு என்பதை உணர்ந்த கலைஞர் அவர்கள் அதற்கு மாற்றுத்திறனாளி என்று சொன்னார்கள். அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய செயல்பாடுகள் நிறைய இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு அரசு துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலேயும் மாற்றுத்திறனாளிகளுடைய பங்களிப்பு பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு அவர்களையும் பெருமைப்படுத்துகின்ற படைப்பை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கவிஞருடைய தனிச்சிறப்பு என்று தான் சொல்லியிருக்கேன். அதை மிகச் செம்மையாக சொன்ன நம்மளுடைய பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். அந்த நூலை படிக்க வேண்டும், படித்த உணர்வு வந்துச்சுன்னு சொல்லலை, படிக்க வேண்டும் என்ற உணர்வை தூண்டக்கூடியதாக அவர்களுடைய உரை இருந்தது. அடுத்து நம்மளுடைய சண்முகவேல் ஐயா அவர்களுடைய உரை எப்போவுமே ஒரு ஆளுமையான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். சொல்ல வந்ததை தெளிவாக விளக்கமாக சொன்னார்கள். அவர்களுடைய உரையில் நம்மளுடைய கவிஞர் அவர்களுடைய சிறப்பினை சொன்னார்கள். கவிதாசன் அவர்களை நாம் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். கவிஞர் போலவே அவரும் தன்முனைப்பு கட்டுரைகளை நிறைய எழுதுவாங்க. சின்ன சின்ன கட்டுரைகள் படிக்கிறதுக்கு எந்த செழிப்பும் வராது. அந்த கட்டுரைகள் நமக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடியதாக, சோர்ந்து போய் இருக்கக்கூடிய மனதை சற்றே தட்டி மேல் நோக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு நினைப்பு. அவர்களுடைய படைப்புகளையும் என்னுடைய மாணவி ஒருவர் என்னுடைய தோழியிடம் PhDக்காக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார்கள். அப்படி சிறந்த படைப்புக்கு உடையவர். எப்பொழுதுமே இவர்களைப் போல ஆளுமைகளோடு படிக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னால், இவர்களைப் போல நாமும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு முனைப்பினை நமக்கு மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஆளுமைகள் நமக்கு நெருங்கியவர்களாக, நண்பர்களாக, தெரிந்தவர்களாக இருப்பது மிகவும் நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வாசகர் வட்டத்திற்கு நான் புதியவன், ஆனால் என் மனதில் பட்டதை சொல்வதில் நான் பழையவன் தான். சரியா? அடுத்து இந்த இலக்கிய நடைமுறை தமிழை விட்டு நான் ஒரு கிராமத்துக்காரன், நான் அப்படியே பேசணும்னு தான் நினைக்கிறேன். நானாகவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இனி முதல்ல ஒரு நண்பர் பழனி, இது பாரதி அவர் எழுதிய புத்தக விழாவில் என்னை அறிமுகப்படுத்தியது தலைவர் தான். அவர் சொன்ன அந்த தலக்கண மண்டன்றதுலாம் நிறையா அனுபவிச்சிருக்கோம். நானே ஒரு தடவை என் நீதிமன்றத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு பெண் நீதிபதி, அவங்க என்னை விட வயசு ரொம்ப கம்மி, என்கிட்ட செருப்பை கழட்டி போட்டு உள்ளவான்னு சொல்ல தயங்குறாங்க. ஆனால் அவங்க ரூமுக்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லா பேர்ட்டையும் சொல்லிட்டாங்க. எல்லா பேரும் உள்ளே போகும்போது டப்புன்னு கழட்டி போடுவாங்க. நான் அதை பார்த்துட்டாலும் நான் அதை பார்த்துக்கல. நான் பாட்டுக்கு போனே வந்தேன். அப்புறம் டேபிளில் நான் போனேன், அந்த சாமிக்கெலாம் பூ அப்படி இப்படிலாம் வச்சாங்க. நான் அதையும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேன். இப்படி பார்த்துட்டு அப்புறம் சொல்ல விட்டுட்டாங்க, என்ன இப்போ நீ மட்டும் செருப்பு போட்டு போகிற, அம்மா அதை ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க, நீ இப்படிலாம் போகிறியே அப்படின்னாங்க. இருக்கட்டும்ப்பா, அதனால் என்னப்பா அப்படின்னு
பார்த்தேன் செருப்பு போட்டு அவுச்சு விளையாட்டு ஷூ போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அது மாதிரி செருப்பே போட்டு போடுவேன். ஷூன்னா சீக்கிரம் கலக்கிக்கிட்டு கட்டணும்ல, அதனால் ஷூ போட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் அவங்களே ஒன்று என்ன பண்ணுறாங்க, ரூமுக்குள்ள நுழையும் போது இந்த நீதிபதியுடைய தனியார் சேம்பர்னு வாங்குறது, அந்த கோர்ட்டில் ஏறுறதுக்கு பேர் டயஸ், அந்த மேலே ஏறி உட்காந்து தீர்ப்பு சொல்வது, வழக்கை நடத்துகின்ற இடத்துக்கு பேர் டயஸ். அந்த சாட்சி குற்றவாளி நிற்கிற இடம் இருக்குல்ல, அதுக்கே தனி பேர் வச்சுருக்காங்க. அக்யூஸ்டு நிற்கிற இடத்துக்கு பேர் டாக், அக்யூஸ்டு டாக். ஆமாம், டிஓசிகே, டிஓஜி இல்லை, டிஓசிகே. விட்னஸ் ஏறி நிற்கிறதுக்கு பேர் விட்னஸ் பாக்ஸ். அதுக்கு மட்டும் அந்த காலத்து வெள்ளைக்காரன் இவர் சாட்சி கூண்டு, அக்யூஸ்ட் நிற்கிற இடத்துக்கு பேர் மட்டும் டாக்னு வச்சுருக்கேன். அதுக்கு என்ன, அது என்ன அந்த டிஓசிகேக்கு பார்க்கணும், அது குற்றவாளி கூண்டோ என்னமோ தெரியல, அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க உள்ளே நுழையும் கழட்டி போட்டு என்னை முன்னாலே வர சொல்லிட்டேன். நான் கழட்டி போட்டு தான் உள்ளே போகிறேன். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னப்பா அவங்களே போட்டு தானே இப்போ போகிறாங்க, கோயிலில் எல்லா பேரும் ஒரே மைதானம் இருக்குல்ல, அவங்க செருப்பு போட்டு போகிறாங்களாப்பா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வெளியில் வாசல் அப்படி இப்படி கழட்டி போட்டு உள்ளே போனாங்க. நான் அதையும் பார்த்தேன். அப்புறம் பொண்ணு சொல்லலை. அப்புறம் அவங்க, நாங்கள் சார் நீ வயசு மூத்தவர், சீனியரு, நான் ஸ்டெனோகிராஃபர், நீதிமன்றத்தில் சுருக்கெழுத்து எழுதுகிற வேலை இது கொஞ்சம் ஒரு புனிதமாக ஒரு மாதிரி வச்சுருக்கோம், நம்ம அப்படிலாம் நடத்தணுமா? நான் தான்மா இது கோயிலாக நினச்சிக்கிருக்கேன், நீங்கள் நினைக்கிறீங்கள தெரியல, நான் நினச்சிக்கிருக்கேம்மாண்டேன். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னுச்சு. நீங்கள் வருஷம் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜாக வரான்னு கூட கூப்பிட்டு போய் திருக்கல்யாணத்துக்குலாம் போனீங்களம்மா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் போகிறீங்களம்மான்னு. ஆமாம் போகிறேன்னுச்சு. அங்கே வந்து மீனாட்சி அம்மன் வந்து 4 மாதம் மதுரையில் ராணியாக இருக்கும், சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரைக்கும். ஆவணியிலேருந்து வந்து சொக்கநாதர் மதுரை ஆளுவார், அது ஒரு ஐதீகம் அப்படிலாம் வச்சுருக்காங்க. அப்படி அவர் பண்ணும்போது இந்த அம்மா வந்து வரும்போது மதுரையினுடைய ராணியாக பட்டம் சூட்டி அவங்க தேரில் குதிரையில் வரும்போது செருப்பு போட்டிருப்பாங்கம்மா. அந்த செருப்பில் பை பீட்டர் இங்கிலாண்டுன்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி மதுரையில் கூட பீட்டர் சர்ச் இருக்குது. பீட்டர் என்பவர் மதுரையில் கலெக்டராக இருந்திருக்காருமா. அவர் கலெக்டராக இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சால் ஒரு சின்ன பிள்ளை வந்து கையை பிடிச்சி அவரை கூப்பிட்டுட்டு வெளியே வருது. வீட்டை விட்டு வெளியே வந்த பின்னால் தான் யோசிக்கார், நம்ம வீடு கதவுதெல்லாம் உள்ளே லாக் பண்ணி டாப்பா போட்டுருந்தோமே, டாப்பா போட்டு வீட்டுக்கு இப்படி சின்ன பிள்ளை வந்துச்சு, நம்மளை வெளியே கூப்பிட்டுக்கிறது அப்படின்னு பார்க்குறாரு. சின்ன பிள்ளைக்கான வீடு இடி இடித்து விழுகுது. அப்போ அவர் நினைக்கிறார், அவர் கூடையில் மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி வந்து வாசல் நின்னே கும்பிட்டு போகிற பழக்கம் உள்ளவர். அப்போ ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் நம்ம கிறிஸ்தவ அப்படின்லாம் நினைக்காம நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கே அந்த மீனாட்சி நினச்சி அவர் பணத்தில் தங்கத்திலே செருப்பு செஞ்சு மீனாட்சி அம்மனுடைய பொக்கிஷத்தில் அந்த லிஸ்ட்டில் வந்து பீட்டர் கொடுத்த செருப்பும் உண்டு. அந்த செருப்பை போட்டு கொடுத்தாம அது நகர் வளமே வருது. ஆக இந்த ரூமை நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு தெரியல, நான் தான்மா மீனாட்சி அம்மன் கோவிலாக நினச்சிக்கே இருக்கேன், அதனால தான்மா நான் செருப்போடவே வாரேன்னு. அவங்கள்ட்ட ஒன்றும் பேச முடியாது, அடுத்தவங்க போட விட்டுறாங்க நீங்கள் நினச்சி. அப்படிலாம் இல்லைம்மா, நான் கோவிலாகவே நினச்சிக்கிருக்கேம்மான்னு சொன்னார்ல. அதிகாரின்னு வந்துட்டால் அவங்க மண்டெல்லாம் நீ சாதாரண ஓய்வை தோட்ட வேலைக்கு தான் சேர்ந்துருப்பான். சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செரஸான்னு ஒரு பதவி வந்தால் செரஸ் தலைமையாளர்னு வந்துவார். இப்போ நீதிமன்றத்தில் பிஏ சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ஒரு பதவி வந்துடுச்சு. இந்த நம்ம ஆளுங்களை அவர் டிவி ஸ்பீக்கில் பைக்கில் வருவார், அவர் வீட்டிலேருந்து அவர் தானே எடுத்து ஓட்டி வராரு, நிப்பாடு தெரியாதா வரமுன்னு ஒரு நம்ம டவாலிகள் வந்து அப்படி எப்படின்னாங்க. அவரை வாங்கி நிப்பாட்டி அதை சாவி எடுத்துக்கிட்டு அந்த டிஃபன் பாக்ஸு அந்த சாப்பாடு இருக்குமா அதை பின்னாலே தூக்கி, ஏன் அவரை நான் வீட்டிலேருந்து கட்டி சோறு சாப்பாடு கொண்டு வந்தவர் அதை தூக்கி நடக்க தெரியாதா, இல்லை அவர் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி வந்தவர் நிப்பாட்டு தெரியாதா, இவங்க இதை பண்ணுவாங்க. இப்படி பண்ணி என்ன ஆகி போச்சு அதோட. ஆமாம், அதில் வண்டி லாக் ஆகி நிற்கிது, சைட் லாக்கில். அவர் அதை லாக் எடுக்காமலே என்ன பண்ணிட்டார், ஆன் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணி கிக்கு மிஸ் பண்ணால் அதை வண்டி லாக் பண்ணி போட்டு விழுந்தெல்லாம் கால் கை ஒடிஞ்சாலாம் உண்டு. அப்போ என்றைக்கு இந்த புது மவுசுன்ற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது என்பது பெரிய விஷயம். அதுக்கு நம்ம சொன்ன தலைமைச் செயலாளர் இறை அன்பு மிகப்பெரிய நினச்சி பார்க்க முடியாத ஒரு அறிவு ஜீவி.
அவர் ஃபேஸ்புக்கும் அதை நான் நிறையா பார்ப்பேன், ஃபாலோ பண்ணுவேன். அவர் சொல்கிற வார்த்தையிலே நிறைய மிகப்பெரிய கஷ்டமான விஷயத்தை சிம்பிளாக சொல்லுவார், நம்ம புரியுற மாதிரி. இப்போ மேடம் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நான் அப்படி தான் நினச்சேன். இந்த குக்கு வித்து கோமாளிலாம் போடுறாங்க, ஒன்றா போட்டு அதை எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாலும் எனக்கு படத்துக்கே கிடக்கவனுக்கு பகல் என்ன ராத்திரி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான். அவன் சோம்பேறிப்பைய, அவனுக்கு என்ன ரைட்டு பகலுன்னு இருக்கு. இந்த மாதிரி கமல்ஹாசனுடைய 100வது படம் நினைக்கிறேன், ராஜபார்வைன்ற படத்தில் மை டே இஸ் டார்க்கர் தேன் தி நைட் அப்படின்னு ஒரு கீழே வித்தின் ப்ராக்கெட் போட்டு ஒரு லைன் போட்டிருந்தாங்க. என் பகல் இரவை விட இருட்டானது. ஏன்னா அவருக்கு எல்லாமே இருட்டாக அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சோம்பேறி பயலுக்கு பகல் ராத்திரி ஒன்றும் இல்லை. இது எத்தனை விஷயம் சொன்னாங்க, எனக்கு டச் பண்ணது. ஏன்னா ஒரு குழம்பு இந்த குக்கு வித்து கோமாளியில் சமையல் பண்ணி எப்படி இருக்குன்றாங்க. ஒரு சமையல் பண்ணியாச்சு, ஒரு குழம்பு வச்சாச்சு, எல்லா பேரும் ஒரே ரிசல்ட் சொல்கிறோமா? ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, புளிப்பு கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்றாரு. ஒருத்தர் உப்பு கொஞ்சம் குறைச்சிருந்தான்றாரு. ஆனால் அதே புளிப்பு கொடுத்தேன், அவருக்கு வந்துச்சு. அவருக்கு அந்த புளிப்பை பற்றிய விஷயமே அவர் டச்சுக்கு வரல, அவருக்கு உப்புன்ற விஷயந்தான் வருது. இன்னொருத்தர் உரப்பு கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்துங்க, எல்லா பேருக்கும் கொஞ்சம் உரப்பு கூட இருக்க மாதிரி தெரியுதுன்றாரு. இந்த உரப்பை சொல்லும்போது புளிப்பும் அந்த விஷயம் இருந்துச்சு, அந்த உப்பு விஷயமும் ஏற்கனவே இருக்குது, அவருக்கு அந்த விஷயம் படவில்லை. ஆக விஷயம் ஒன்றென்றாலும் ஒவ்வொரு ருசியிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் எது அதிகம் ஈர்க்கப்படுகிறதோ அந்த விஷயந்தான் பேசப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சோம்பேறி பை மேட்ரு தான் எனக்கு டக்குன்னு. மற்ற நிறைய எல்லா விஷயம் இருந்துச்சு, அதற்காக மற்ற விஷயத்தை நான் இருக்கு இல்லை அது பெருசாக சிறுசாங்க வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயந்தான் அட்ராக்ட் பண்ணும் இல்லைங்களா? இப்போ 4 பேர் படிக்கிறாங்க, இந்த முடிச்சு ரொம்ப நேரம் பேசணும் இல்லைல்ல, ஏன்னா அவர் நிறையா பேச மாட்டாருனாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதை பேசிடுமேன்ட்டு படிக்கிறாங்க. 4 பேர் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க, 4 பேர் ஒரே காலேஜ் தான் படிக்கிறாங்க, 4 பேர் மெடிக்கல் காலேஜுக்கும் போயிட்டாங்க. 4 பேருக்கும் இந்த ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸு, அது இது அனாட்டமி அப்படி எல்லாம் ஒரே ஆதரவு எதுன்னு புத்தகம் தான். எல்லா பேருக்கும் ஒரே ப்ரொஃபஸர் தான் எல்லா சப்ஜெக்டும் எடுத்தாங்க. 4 பேரும் டாக்டர் ஆகி முடிச்சிட்டாங்க. 4 பேரும் பக்கம் பக்கமாக 4 ஆஸ்பத்திரி போட்டு கிளினிக் போட்டு உட்காந்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கையில் இருக்க ஒரு கட்டி மாதிரி வீங்கி இருக்குது, போகிறோம். அப்போ வைத்தியம் என்பது அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தத வச்சு அந்த மருத்துவ முறையில் சொல்லப்பட்ட அந்த தத்துவங்களின் அடிப்படையில் தான் அந்த வைத்தியமும் அதற்கான தீர்வும் இருக்கணும். ஒருத்தட்ட போகிறோம், ஏன்னா எல்லா பேரும் ஒரே புத்தகம் தான் படிச்சிருக்காங்க, ஒரே வாத்தியார் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ 4 பேர் இதுக்கு ஒரே மாதிரியான வைத்தியம் சொல்லணும். ஒருத்தர் சொல்கிறாரு, இதுக்கு களிம்பு போட்டால் ஒரு வாரத்தில் கரைஞ்சிடும்ன்றாரு. சரிங்க சார், நான் பார்த்துக்கேன் சார். செகண்ட் ஒப்பீனியன் எது ஐ கேச்சிங்காக இருக்கோ, எது அட்ராக்டாக இருக்கோ அதைத்தான் நம்ம உள்வாங்க போகிறோம். அவர் சொன்ன மாதிரி இந்த வாய்மையே வெல்லுதா அப்படின்லாம் சொன்னார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி இருந்தாலும் அவரவர் சிந்தனையில் மனதில் எது அதிகமாக ஈர்க்கப்படுகிறதோ அதுவே நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி எனக்கு அது உண்மையாக எடுக்கிறது, நான் என் மனதில் ஈர்க்கப்பட்டது என்பதற்காக மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈர்க்கப்படவில்லை என்ற அர்த்தம் இல்லை, அது என்னை மிகவும் கவர்ந்தது, அவ்வளோதான். ஆக அதிகம் பேசாதவரை பேச வைத்த பெருமை நம்ம சண்முகவேலுக்கு தான் உண்டு. 38-39 புஸ்தகம் நான் இன்னி சொல்லிகிட்டே இருக்க, ஒரு புஸ்தமாச்சு வந்து ரொம்ப வாய் தான் அடிக்கிறேன், எழுதுன்றாரு. எழுதணும் என்று நினைக்கும் போது தான் அது என்னென்ன கஷ்டம் இருக்கும், அது எப்படி முழுமையாக்கணும், அதுக்கு எப்படி ஒரு வடிவமாக்கணும், அது பார்க்குறவங்கள படிக்கிறவங்கள கொஞ்சமாச்சும் திரும்பி பார்க்க வைக்குமா. நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை, நம்ம நினைக்கிறது வேறு, நம்ம அதை நம்ம நினச்சதான் சொல்கிறோம்னு நினைக்கிறோம். நாம் நினைத்ததை நினைத்தது போல் சொன்னோமா, நாம் நினைத்தது போல் சொன்னதை நாம் நினைத்தது போல் கேட்டவர்கள் உணர்ந்து கொண்டார்களா என்பது இதுக்குள்ளே கேப் இருக்குது பாருங்கள். மின்சாரம் தயார் பண்ணி அங்கேருந்து வரும்போதே கம்பிலே எவாப்ரேஷன் ஆகிடுதுன்ற மின்சாரமே. அப்போ நம்ம சொன்ன விஷயம் சொன்னது மாதிரியே அவங்கள போய் ரீச் ஆகணும்ல, ஆகணும், ஆக வைக்கணும். அதில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடும். அவர் 40 புஸ்தகம் போது அதில் நிறைய
ஆரம்பத்திலிருந்து 40 புஸ்தகம் வரும்போது அவரே நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ அதில் புலமை அடைந்து தெளிவடைஞ்சிருப்பார். அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஆலோசனை வாங்கிட்டு இருந்தேன். நாம் நினைத்ததை மாதிரியே சொல்கின்ற ஆற்றலை பெறுவதற்கு நாம் சிரமப்பட வேணாம், அவங்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாசகர் வட்டம் நம்மளுடைய எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு இதன் மூலமாக நான் நிறைய தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நட்பு வட்டம் தான் நிறையா இருக்குது, வாசகர் வட்டம் இருக்க மாதிரி எல்லாருமே எல்லா இடங்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல ஒரு அன்பான மனிதர்கள், பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஸோ இவங்க நிறைய இந்த வாசகர் வட்டம் மூலமாக பல அன்பர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய என்னென்ன சேவைகள் செஞ்சுருக்காங்க, என்ன எழுத்து சேவை, மக்கள் சேவை என்ன, மனிதர்களுக்கான ஒரு ஒற்றுமையான ஒரு புலமையிலெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கலாம். இது வரைக்கும் அவங்க பல விதத்தில் காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த விழாவில் 2 புத்தகங்களை வெளியிடும் பொழுது கவிஞர் ரவி ஐயாவுடைய புத்தகத்தினுடைய தொன்மையை 2 பேருமே தலைவரும் செயலாளரும் விலைக்கு சொல்லும் பொழுது நிறைய நம்மளுடைய மனசில் சில சிலாகிப்புகள்லாம் ஏற்படுச்சு, எனக்கெல்லாம் ஏற்படுச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல கேட்டது ஒரு இந்த சோம்பேறிகளெல்லாம் பற்றி பேசும்போது, இல்லை சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க அலுவலகத்தில் ஒவ்வொருத்தர் நடந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் செய்யணும். பல்கலைக்கழகங்களில் அவருடைய தாக்கம் பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்களுக்கு அது பயன்படுது. ஏன்னா அதெல்லாம் படிச்சுட்டு வந்த மாணவர்களெல்லாம் நாங்கள் மியூசியத்தில் வரக்கூடிய அந்த விசிட்டர்ஸில் பார்க்கும் பொழுது அவங்களாம் நிறைய சொல்லுவாங்க, அந்த கவிதைகளை இவர் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த எழுத்தாளருடைய கவிதை எங்களுக்கு வச்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இறையன்பு ஐயாவை பற்றி சொல்லும் பொழுது நான் ஒரு செய்தி இங்கே தெளிவுபடுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இறையன்பு ஐயாவை நம்ம நியூ செஞ்சுரியினுடைய புத்தக ஒன்று வெளியீட்டு விழா நம்மளுடைய ஸ்ரீ ராமசுப்ரமணியம், நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவங்களுடைய இதில் வெளியிட்டாங்க, அந்த இதில் ஹாலில் இங்கே மதுரையில். அப்போ வெளியிடும் பொழுது மிகப்பெரிய அது ஒரு 10 வால்யூம் அது. அந்த இடத்துல அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது வரைக்கும் என்னையை சந்தித்த நிறைய போக்குவரத்து ஊழியர்கள் நிறைய ஓய்வு பெற்ற ஊழியர்கள்லாம் நிறைய பேர் ஒரு சில கருத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, மேடம் நீங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்க, இது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில விதமான ஒரு பலனில் கிடைக்காம இருக்கு அப்படின்னா, ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கல, அதே மாதிரி அவங்களுடைய அந்த இயல் சரண்டு அதெல்லாம் மற்ற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சென்று சேரலை அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ நான் அந்த கூட்டத்தில் இறையன்பு ஐயா அந்த மேடையில் இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஐயா முதலமைச்சர் பக்கத்துலேயே இருக்கிறனால இந்த ஒவ்வொரு ஓய்வூதியர்களினுடைய வீட்லையும் இப்போ ரீசெண்டாக இருந்தவங்கலேருந்து 5 வருஷமாக ஓய்வூதியம் பெற்ற அந்த ஓய்வூதியர் ஆனவங்களுடைய வீட்டில் எல்லாருக்குமே முதிர்கண்கள் நிறையா இருக்காங்க சார், அவங்களுடைய மகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொன்னாங்க. மகனுக்கு கல்யாணம் பண்ணுறது கூட தாமதமாக பண்ணால் பரவாயில்ல, ஆனால் மகள்லாம் முதிர்கண்கள் ஆகிட்டாங்க சார். அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஏன்னா நிறைய அரசு ஊழியர்கள்லாம் வீடு கட்டாமல் அப்படி வாடகை வீட்டிலே கடைசி காலத்தில் வீடு கட்டினவங்களாம் இருக்காங்க. ஸோ அது கூட பரவாயில்ல சார், வீடுன்னா கூட வாடகை வீட்டில். ஆனால் திருமணம் ஆகாத பெண்களை வச்சுட்டு அவங்க தன்னுடைய முன்னாடியே தன்னுடைய மகளுக்கு எந்த நிகழ்வு நடக்கலை அப்படிங்கிற பெரிய வேதனையில் இருக்காங்க சார். நீங்கள் அதை கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னது, நிச்சயமாக நான் தலைமைச் செயலகம் போன உடனே நான் சிஎம்கிட்ட பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 மாதம்தான் இருக்கும். அந்த ஓய்வூதியர்களை திரும்ப வேறு ஒரு இடத்துல நான் சந்திக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் பணம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ தான் நான் திரும்ப ஒரு தடவை இறையன்பு ஐயாவை எங்களுடைய அந்த கல்லூரி விடுதி அந்த உலக திருக்குறள் பேரவை நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தப்போ அவங்ககிட்ட சொல்லி ஒரு நன்றி அறிதலை தெரிவித்தோம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகராசன் ஒரு சாதாரண ஒன்று செய்தியை சரியான இடத்துல போய் அதை தாக்கம் ஏற்படுத்தி அதற்கான விடையும் கிடச்சி அதன் மூலமாக பயன்பெற்றவங்களும் அவங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு ஒரு நேர்மையான முறையில் ஒரு வழிகாட்டுதல் நடந்திருக்குன்னா அது உண்மையிலுமே அந்த ஐஏஎஸ் இறையன்பு ஐயாவுடைய அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் சரி, அவங்களுடைய கல்வியும் சரி, அவங்களுடைய சேவையும் சரி, மக்கள் வேலுள்ள அவர்களுக்கான ஒரு அன்பு, அதே மாதிரி ஒருத்தரை படிநிலையில் இருந்து உயர்நிலைக்கு உயர்த்தணுங்கிற ஒரு உயர்ந்த பண்பு, அந்த பண்பாளர்கிட்ட பழகின இந்த மனிதர். நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க 2 தான், நானே யோசித்தேன். பத்திரிகை பார்த்தின ஹைக்கூ ரவி என்ன 2 ஏதோ ஒரு 4 வார்த்தை தான் பேசுவாங்களே, அந்த ஒரு இதை சொல்லுவாங்க, அப்புறம் 2வது சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ நேரம் பேசுவார்னு இல்லை, அதனால உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, எப்படி பேசுவாருன்னா நானும் யோசிச்சு தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி அண்ணா பேசும்போது நிறைய விஷயங்கள் இறையன்பை பேசுனாங்க. அதே மாதிரி இவர் எழுதின புத்தகம் இன்னொரு புத்தகம் இருக்குது, இவர்களோடையெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட தான் இருந்த செய்திகளெல்லாம் அதில் மகாதேவன் ஐயா
நீதியரசன் மகாதேவன் ஐயாவை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இறையன்பு ஐயா பற்றி எழுதியிருக்காங்க. நிறைய ஞானசம்பந்த ஐயா, இவங்க நம்ம மோகன் சார், அவங்களுடைய மிஸ்ஸஸ் நிர்மலாமா, இவங்க ஒவ்வொருத்தருடைய நிகழ்வுகளை வந்து இவர் தொகுத்து வழங்கியிருக்காரு. அந்த புத்தகங்களும் நான் நிறைய படிச்சுட்டு ராமநாதபுரத்தில் உள்ள நிறைய வந்து லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்பில் உள்ளவங்களுக்குலாம் நான் அந்த புத்தகத்தை இவர்கிட்ட வாங்கிட்டு நான் அங்கே போய் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மகிட்ட இங்கே எங்கே என்னெல்லாம் நீங்கள் வெளியிடுறீங்களோ அந்த புத்தகங்களை நிச்சயமாக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மக்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சது போனால் ஏதாவது ஒன்று பார்க்குறோம், இந்த மாதிரி மதுரையில் இவ்வளோ செழிப்பான மக்களாக இந்த மாதிரி சிந்தனைகளோடு இருக்காங்க அப்படிங்கிறது நான் வந்து அதை அவங்களோட பகிர்ந்துக்குவேன். அதை நான் பகுத்துண்டு பள்ளி உருவாகும் முதல் நூலோர் தொகுத்தோற்றில் எல்லாம் தலைன்னு சொல்கிற மாதிரி அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் இயன்ற ஒரு தமிழ் பணியை வந்து மென்மேலும் செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு நல்ல கூடத்துக்கு வரவழைச்ச அண்ணன்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். வாழ்க வளத்தோடு. மதுரை வாசகர் வட்டம் எங்களுக்கு ஒரு வேடந்தாங்கல் போல, இந்த கோடைக்கு ஏற்ற குளிர் தரு போல இந்த வாசகர் வட்டம் அமைந்திருக்கிறது. இன்னும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி தழைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கவிஞர் ரவி 1984ஆம் ஆண்டு செந்தமிழ் கல்லூரியில் நற்கோடை இலக்கிய கழகம் அப்படின்னு தொடங்கும்போது உடன் இருந்தார். கவி கோயில் கணேசன் இவங்கெல்லாம் இருந்து அப்போ இருந்தே கவிதைகள் பாட ஆரம்பித்தோம். மோகன் ஐயா அவர் குரு, எனக்கு பேராசிரியர். எங்களுக்கு தான் முதல் பேராசிரியர் கல்லூரிக்கு வராரு. நாங்கள் தான் முதல் மாணவர்கள். அது மாதிரி நாங்கள் மூவாவுக்கும் முதல் மாணவர்கள் சொல்லிக்கிடுவோம். அவர் குரு சொன்னதை கேட்டார், 36% போட்டார். நான் சொன்னது கேட்கல, எனக்கு அது சொன்னார். மோகனே சொன்னார், எது எழுதுடா, சும்மா இருக்காதுடா, எதையாவது எழுதுறாம்பார். சரிங்கய்யா சொல்லிட்டு நான் சரிங்கய்யா வந்துட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ப்ரொஃபஷன் சொல்லி போகும்போது வெறுமனே இந்த அலுவலகம் அப்படின்லாம் போயிட்டுருக்காது, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் மாதிரி கிடைச்சா பாடுறான்னாரு. 40 வயதில் கிடச்சிது, தமிழ் ஆசிரியராக கிடச்சிது. அவர் சொல்லிக் கொடுத்த தமிழால் எங்களுக்கு கிடச்சிது. அந்த வகையில் நானும் ரவியும் ஒன்று. அந்த வகையில் இன்னொரு வகையில் பார்க்கும்போது அவருடைய ஆளுமைகளுடைய தகவல்களும் ஆளுமைகளை சந்திப்பதும் அதோடு சேர்த்து அவர்கள் அணுகிற முறையும் உண்மைத்தன்மை மிக்கது. உண்மைத்தன்மை இருக்கும், எதில் ஒளிவு மறைவு இருக்காது, கவனம் இருக்காது. இரண்டாவது, சுயமாக சிந்திக்க தன் நலம் என்ன இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கும் இறையன்பு ரவி அப்படியே இருக்கிறீங்க. இறையன்புடைய கண்ணாடி என்று சொன்னால் நம்ம ரவி. இலக்கியத்தை காலத்தை கண்ணாடி சொல்ல பார்த்துருக்கீங்களா? இலக்கியம் வந்து காலத்தை காட்டும். அதுபோல் ரவி இறையன்புடைய கண்ணாடி. அவரை தெரிஞ்சு கேட்டுக்கலாம். இந்த வகையில் இந்த எழுத்துக்களும் எண்ணமும் இணைந்திருக்கிற இந்த நல்ல திருக்கூட்டத்திற்கு வாழ்த்து சொல்லி நன்றி விடுகிறேன். வணக்கம். ஒரு பையன், ஒரு ஆட்டோ ஓட்டுறருடைய பையன், மகன். அவன் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வேலை பார்க்குறான். இந்த மாதிரி இலக்கிய புலமையில் ஒரு புத்தகம் எழுதிட்டான் அவனாவே. இந்த புத்தகத்தை வந்து பிரிண்ட் அடிச்சுட்டா வெளியிடணும். இந்த கட்டத்தில் அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கெலாம் கிடையாது, காசு இல்லை. யாரை போய் சந்திக்கிறது, என்ன செய்கிறது அப்படின்றது அவனுக்கு தெரியல. சின்ன பையன், நல்ல அறிவாற்றல். என்னுடைய மனைவியோடைய ஸ்டூடெண்ட், எங்கள் மனைவி ஆசிரியராக இருக்கேன். அந்த தகவல் எனக்கு வந்தோன்னே நான் அவனுக்கு ஒரு சிறு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர் ரவி ஐயா கூட்டி வரேன்பா. அவர் தலைமையில் அந்த நூல் வெளியீட்டு விழா வச்சுக்கிடுவோம்னு அவன் ஒரு பதட்டம். அந்த அளவுக்குலாம் வெளியீட்டு விழா பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்றும் செய்வேன். நீ ஆள் மட்டும் வா. என்னுடைய மனைவி வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு ஹாலை ரெடி பண்ணிட்டோம், அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர் அழைக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு கவலை. அவங்களுக்கு என்ன செய்யணும், சிறப்பு செய்யணும், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு. அதனால தான் முதல்ல பதறி இருக்கான். அவன் நேராக ஐயா வீட்டுக்கு கூட்டி போனேன். இந்த மாதிரி தகவல் ஒன்று எதுவுமே சொல்லலை, என்றைக்கு வரணும், எங்கே வரணும், அவ்வளோ ஒரே வார்த்தை. அதையும் ஹைக்கூவில் தான் சொன்னார், என்றைக்கு வரணும், எங்கே வரணும். சொன்னோன்னா ஓகேன்னாரு. வந்து சிறப்பாக நிகழ்ச்சி பண்ணிட்டார். அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அந்த புத்தகம் எழுதுனதை காட்டிலும் இந்த வெளியீட்டு விழாவுக்கு உடனே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யார் அழைச்சிட்டு வர முடியும் அழைச்சிட்டு வா. ஏன்னா உன்னுடைய மிகப்பெரிய விஷயம் இது, உன் திறமை. அதை தெரியப்படுத்தினா அவன் உறவினர்களுக்கு எல்லாருக்கெல்லாம் சொல்லி, அந்த பகுதி மக்கள்லாம் சொல்லி, டீச்சர்ஸுக்கெல்லாம் சொல்லி, பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் சொல்லி ஒரு கிராண்டாக அதில் பூரா திரட்டிட்டான். அந்த மன நிறைவு அவனுக்கு இந்த புத்தகம் எழுதுன காட்டிலும் அந்த வெளியீட்டு விழாவில் அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது மறக்கவே முடியாது. அது இவரால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிச்சு அன்றைக்கி. இத்தனையோ நண்பர்கள் இருந்தாலும், ஏன்னா இவர் ஒரு இலக்கியவாதி, இவர் ஒரு எழுத்தாளர். அந்த கஷ்டம், அந்த வலி தெரியும் இல்லைங்களா.
அதை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த தகவலை இந்த இடத்துல சொல்கிறது ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். என்னோடய பேர் வந்து ஆர் பிரபுராம். நம்ம வாசகர் வட்டத்தில் நின்று நாளாக இருக்கேன். நம்ம இருளப்பன்னு சொல்லிட்டு எங்கள் போக்குவரத்து கழகத்தில் தொழிலாளர் இல்லைங்களா, அவரும் என்னுடைய நண்பர் தான். நாங்களாம் ஒரு கொலிக்கு ஒன்றா வேலை பார்த்தோம். நான் பொறியாளராக இருந்தேன், அவரும் சூப்பரண்டாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் தான் என் மனசு கொஞ்சம் ஒரு ஆனந்தமாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா உடல் வலிமைக்கு ஏதோ இருக்குது, வாக்கிங் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. மன வலிமைக்கு மன சந்தோஷத்துக்கும் இந்த இலக்கிய கூட்டங்கள், புத்தக வாசிப்பு, பேப்பர் வாசிப்பு, இயற்கையை ரசிப்பதுன்னு இந்த மாதிரி விஷயங்களில் போய்கிட்டே இருந்தது தான் கடைசி காலம் வரைக்கும் இளமையாகவே இருக்க முடியுன்ற ஒரு இதில் ஐயா துணையோட எங்கே நாள் நடக்கிறது எனக்கு தகவல் கொடுத்துருவாங்க, நான் வந்துடுவேன். மிக்க நன்றி. இந்த மாதிரியான ஒரு இலக்கிய காற்றை சுவாசித்து செல்வதற்கு மதுரை வாசகர் வட்டத்தின் சார்பாக என் அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.